ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்போவையும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेशतया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्दक हे गजेन्द्रकरुणापारीण हे माधवा हे रामानुजा हे जगत्त्रयगुरो हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथा पालय परं जानामि न त्वां विना. गोधूलिधूसरितकोमलकेशवेषं गोपालबालकशतैः अनुगम्यमानं सायं स्वयं प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम्. अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवर मुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः. என் பிறவிதீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகழி அழைத்தானை நன்புகழ் சேரு சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல். அடியேன் தாசானுதாசன். இந்த நன்னாளிலே நம்முடைய பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்திருக்கக்கூடிய யதிகிரி யதிராஜ நாராயண ஸ்ரீமன் ராமானுஜ ஜீயர் அவருடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று சாத்தி அவருடைய நியமானுகுணமாக திவ்ய பிரபந்ததாரா என்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு தொடர்ச்சி 4000க்கும் வியாக்கியானங்கள் பல மகனியர்களை கொண்டு அதை சாதிக்கும்படியாக கேட்டுக்கொண்டதன் பேரில் பல மகான்களும் சாதித்து கொண்டு வருகிறார்கள். அந்த தொடர்ச்சியிலே எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுடைய ஒரு ஆதரவின் பேரிலும் நடைபெற்று கொண்டு வரக்கூடிய இந்த திவ்ய பிரபந்த தாரா என்றும் தொடர்ச்சியிலே அடியனுக்கு 3ஆம் ஆயிரமாக இருக்கக்கூடிய இயற்பாவிலே 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் சாதித்த விஷயத்திலே 41வது பாசுரம் ஆரம்பித்து 50வது பாசுரமாக ஈராக அதன் விஷயத்தை சொல்ல வேணும், அதனுடைய வியாக்கியானித்தருள வேணும் என்று கேட்டதன் நியமானுகுணமாக அடியேன் இப்பொழுது உபன்யசிக்க விழைகிறேன். அதை அனுபவித்து எல்லோரும் இன்புறும்படியாக பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். எம்பெருமானுடைய கிருபைக்கும் பாத்திரமாகும்படியாக அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஆச்சரியமான பாசுரங்கள். திருக்கடல் மல்லை தலசேனத் எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே அவதாரம் செய்து நமக்கு ஆச்சரியமான ஒரு அந்தாதியை கொடுத்திருக்கிறார் பூதத்தாழ்வார்.
அவர் ஏற்கனவே அன்பே தகழி என்று அன்பின் விஷயமாக சொன்னவர். இவரை பற்றி ஆண்டாள் சாதிக்கும் பொழுது தன்னுடைய திருப்பாவையிலே இவரை புற்றரவல்குல் புனமயிலே என்று மயில் என்று இந்த ஆழ்வாரை வெளிக்கிறார். புனமயிலே அப்படின்னா புனல் சாட்சாத்தாக மேகங்களை கண்டால் மயில் அகவும், தன் தோகைகளை விரித்து அகவும் ஆனந்த கூத்தாடும். இவர் பிறந்ததோ திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் பக்கத்திலே. அதனாலே அங்கே சமுத்திரத்துக்கு மேலே மேகம் வருவதும் அசாதாரணமானது. அதை பார்த்ததுமே எம்பெருமானை கண்டதாக தான் பாவித்து இவர் ஆனந்த கூத்தாடும்படியாக அனுபவித்தவர். அங்கே திருக்கடல் மல்லை எம்பெருமானை அப்படி அனுபவித்து ஆனந்த கூத்தாடினவர். இவரை புற்ற அரவு அல்குல் புனமையிலே என்று அல்குல் என்ற பர்மஸ்தானத்தை சொன்னதாக, இடையழகினை சொன்னதாக பாண்டாள் பாசுரத்தில் தெரிவிச்சிருக்கிறாள். பெண்களே பெண்களை பார்த்து மயங்கும்படியான ஒரு விஷயத்தை தெரிவிப்பதனாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோமேயானால், ராமாயணத்திலேயும் கூட வால்மீகி மகரிஷி தண்டகாரண்யத்தில் எம்பெருமான் அப்படி நடந்து செல்கிற பட்சத்திலே ஒரு பிரணவமே நகருகிறதே என்று ஆச்சரியப்பட்டு பேசுகிறார். அதாவது அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமாக பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோ அனுஜகாமக என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அக்ரதா அகார வாட்சியமான எம்பெருமான் ஞானஸ்வரூபி சாட்சாத் எம்பெருமான் அப்படி முன்னே செல்ல, மத்தியே இடையழக உடைய சீதா பிராட்டியார் செல்லுகிறார்கள். பின் பட்சத்திலே தன்னுடைய இளைய பெருமாள் ஆச்சரியமாக விரக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அனுஜகாமகன்னு மகார வாட்சியம், ஆகார உகார மகார வாட்சியம். உகாரம் என்கிறது மத்தியே சீதா பிராட்டியார் செல்கிறார். இதில் இடையழகு என்று இதில் சுமத்தியமாக அப்படின்னு சொல்கிறதுனாலே ஏதோ சீதா பிராட்டியாரை வர்ணிக்கிறதாக கொள்ளக்கூடாது. அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஞானம் பக்தி வைராக்கியம் இந்த மூன்றுனுக்குள்ளே இடைப்பட்டது. இடையழகுன்ற இந்த இடைப்பட்டது பக்தி. அதுபோல் இந்த பூதத்தாழ்வாரும் பக்தியையே பிரதானமாக கொண்டு அந்த அன்பின் விஷயமாகவே ஆரம்பித்த அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா என்று ஆரம்பித்து 100 பாடல்களை எம்பெருமானுக்காக சமர்ப்பித்தார். பொய்கையார் முதலிலே அவர் வையந்தகழியா வார்கடலே நெய்யாக என்று ஆரம்பித்து அவரும் ஞான விளக்கை ஏற்றிவிட்டார். இவரும் ஞான விளக்கத்தான், எல்லாருமே ஞான விளக்கத்தான் ஏற்றினார்கள். அதிலே கடைசியாக இருக்கக்கூடிய முதல் 3 ஆழ்வார்களே கடையாழ்வாராக இருக்கக்கூடிய பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று எம்பெருமானை கண்டதாகவே தான் அனுபாவியத்தோடு சாதிக்கிறார். இப்போ இந்த பூதத்தாழ்வார் இந்த அன்பின் விஷயமாக, அதாவது அன்பின்னா பிரேமஸ்வரூபம் அப்படின்னு நம்ம கொள்ளலாம். எம்பெருமானுக்கு 3 மனைவிகள் இல்லையா, உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் என்று பிராட்டிமார்கள் 3லே ஆயர் மடமகள் என்பது எம்பெருமானுடைய பிரேமஸ்வரூபிணி நீலாதேவியாக அவளை கொள்ளத் தகுந்தவள். வடதேசத்திலேயும் அவதாரம் பண்ணியிருக்கிறாள் நப்பின்ன பிராட்டியாக, தெற்கு தேசத்திலே ஆண்டாளாக. தத்துவம் ஒன்றுதான், காலம்தான் வேற என்னும் பொழுது இவர்களெல்லாம் அன்பே சொரூபமானவர்கள். அன்பு என்பது எம்பெருமானத்திலே பிரேமையோடு அவன் விஷயமாகவே அனுபவித்து அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நானே கவிழ்ந்திருப்பன் என்று சுவாமி நம்மாழ்வாருடைய எந்த ஒரு ஆனுபாவியம் உண்டோ எம்பெருமானிடத்திலே, அதே போல ஆனுபாவியத்தோடு இவர் அன்பே தகழியா. அதனால் இவர் ஞானத்தையே போதித்தவர். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரையா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் என்று ஞானத்தையே பிரதானமாக நமக்கு அள்ளி கொடுத்தவர். ஞானச்சுடர் விளக்கேற்றினேன். இனிமேல் நம்முடைய வேலை என்ன? அந்த ஆழ்வாரை பற்றி கொண்டு எம்பெருமான் திருவடி வாரத்துக்கு செல்ல வேண்டியது தான். அதனாலே அந்த ஒரு திருவந்தாதியிலே 100 பாடல்களிலே அடியேனுக்கு கொடுத்த தலைப்பு மத்தியே 41வது பாசுரம் பொருளால் அமருலகம் புக்கியலல் ஆகாது அப்படிங்கிற பாசுரம் ஆரம்பித்து அழைப்பன் திருமாலை என்று 50வது பாட்டு.
ஆக இந்த 41 ஆரம்பித்து இந்த 50 ஈராக இந்த 10 பாசுரங்களாலே ஆழ்வார் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத நாம் இப்பொழுது அனுபவிக்க பெறுகிறோம். எல்லோரும் இதை கேட்டு ஆனந்தப்பட வேண்டியது. அதாவது இதுக்கு முதல் பாட்டிலே ரொம்ப அழகாக சில விஷயங்களை தெரிவித்தார். 40வது பாட்டிலேயும் ஆச்சரியமான விஷயங்களை தெரிவிச்சுன்னு வந்தார். அதில் காமார்த்தியாக எவன் இருக்கிறானோ அவன் அந்த காமத்தை விட வேண்டியது என்று தெரிவிச்சுன்னு வந்தார். அதில் சுருக்காக வாங்கி உலாவினின்னு என்ற பாட்டிலே காம விஷயங்கள் எது உண்டோ அது எல்லாம் ஹேயமானது, காம புருஷார்த்தம் அப்படிங்கிறது ஹேயமானது அப்படிங்கிறார். இந்த பாட்டு இப்போ சொல்லக்கூடிய இப்போ நம்ம அனுபவிக்க வேண்டிய பாடலில் ரொம்ப ஆச்சரியமாக இன்னும் இதுக்கு மேலே என்னென்ன உண்டோ அர்த்த புருஷார்த்தங்கிறது எது உண்டோ அது அதுவும் ஹேயமானது தான். சொர்க்கத்தை விரும்புகிறீர்களா என்று கேட்கும்படியாக இந்த 41வது பாட்டில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். 39வது பாட்டிலும் ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறமறிமின் ஏழைகாள் ஓத்ததனை வல்லீரேல் நன்னதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே யோத்தின் சுருக்கு. ஓதுவதுன்னு எது? எம்பெருமான் திருநாமத்தை தவிர, அதுலேயும் மாதவன் அப்படிங்கிற திருநாமத்தை தவிர வேற என்ன இருக்க போகிறது? அந்த திருநாமத்தை சொல்லுவதே தான் வேதத்தினுடைய சுருக்கமாக இருக்கக்கூடியதுங்கிறார். வேதம் அத்தனையும் அனந்தாவை வேதாகான்னு வேதங்கள் அனந்தமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அனைத்தையும் நாம் அதிகரிக்க முடியாதுன்னு வரும் பொழுது அதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏதாவது சுருக்கமாக இருந்தால் தேவலாம் அப்படின்னு தான் வேதத்தினுடைய சாரதமமான விஷயமாக திருமந்திரத்தை கொள்ளுகிறோம். திருமந்திரம் போலவே அதனுடைய விவரணமாக இருக்கக்கூடிய இந்த துவயத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். துவயத்தினுடைய விவரணமாக சர்ம ஸ்லோகம் என்று பூர்வர்கள் அனுஷ்டித்த விஷயத்தை நாம் அதன் மூலமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த 3 விஷயத்துக்கும் ஆச்சரியமான வியாக்கியானங்கள்லாம் உள்ள மணவாள மாமுனிகள் ஆச்சரியமாக அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அவ்வளவு தூரம் போக வேண்டாதபடி கீதா பாஷ்யத்திலேயும் உடையவர் அந்த கடைசியில் 18வது அத்தியாயத்தில் 65வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிறதுக்கு என்ன ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துருக்கிறார். அதை அனுபவிக்க தேன் ஊறும்படியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்கிறார். அது உடையவர் அவரையே கொடுப்பது தகும். காரணம் என்ன என்று கேட்டோமேயானால், உடையவர் இப்பொழுது இந்த கலியுகத்திலே யுக புருஷராக இருக்கக்கூடிய இராமானுசன் இதற்கு முன் அவதாரங்களிலே அங்கே கதாபாத்திரமாகவே இருந்தவர். ராமாயணத்திலே இளைய பெருமாளாகவும் கிருஷ்ணாவதாரத்திலே பலதேவனாகவும் இவரே அங்கே கதாபாத்திரமாக இருந்ததினாலே சகல விஷயங்களையும் எம்பெருமான் எதை சாதிச்சானோ அவனுடைய திருவுள்ளம் அறிந்து அதனுடைய வியாக்கியானம் எவன் கீதையை சொன்னானோ அவனே கீதார்த்தத்தை தெரிவிக்க வேணும். அவனே பாஷ்யம் சொன்னாலொழிய நமக்கு புரிய போவதில்லை. என்ன சுவாமி இது? இளைய பெருமாள் அவதாரம் செய்திருக்கிறார். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா பலபத்ர ஸ்திருதியஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதி கலவு ராமானுஜ ஸ்மிருதா என்றெல்லாம் சொல்லுகிறோமே. அப்போ எம்பெருமானே வந்தானான்னு கேட்டால் பிரபன்னாமிர்த தர்ப்பணம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்தை தெரிவிக்கிறார். நாமே உமக்கு குழந்தையாக அவதரிப்போம் என்று பார்த்தசாரதி பெருமாள் கேசவ சோமயாஜியினிடத்திலே அவர் யாகங்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அவபிருத ஸ்நானமாகி இருந்து அன்று இரவு சயன சென்றிருக்கும் பொழுது அவர் கனவிலே பார்த்தசாரதி தயா இஷ்டியா, அதாவது நீ பண்ணின புத்திரகாமேஷ்டி காரணமாக அதன் விஷயத்தினாலே தயேஷ்டியா த்விஜவர்யாய பிரசன்னஹா பார்த்தசாரதி. த்விஜவர்யாய அப்படிங்கிறது அந்த இடத்துல கேசவ சோமயாஜி சோமயாகம் பண்ணினவர். அப்பேற்பட்ட அதனால சோமயாஜினே ஸ்ரௌத்திகள்னு பேரை கொண்டவர். அவருக்கு இவர் சாதிச்சார். பார்த்தசாரதியே பிரசன்னமாக ஆகி நேர பிராப்னோம் யகம் தே புத்திரத்வம் இதி ஸ்வப்னே தமப்ரவீத்து அப்படின்னு அதில் சொல்கிறார். அதனால் பார்த்தசாரதி பெருமாளை தான் நேர கீதார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் கீதையை சொன்னவன் தான் செப்பிய நெறி தன்னை எல்லாத்தையும் அவனே மறுபடியும் கீதா பாஷ்யமாக கொடுத்தால் ஒழிய நமக்கு புரிய போவதில்லை. அதனால் உடையவர் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் என்னதான் அனந்த பிரதமம் ரூபமாக இருந்து அவரே லக்ஷ்மணனாகவும் அவரே பலபத்ரனாகவும் இருந்து இப்பொழுது கலவு ராமானுஜ ஸ்மிருதகான் இருந்தாலும் பவிஷ்யதாச்சாரியராக இருந்தாலும் கூட பார்த்தசாரதி பெருமானுடையவும் அம்சமாக இருப்பதனாலே சாட்சாத் பார்த்தசாரதியே தான் ஒவ்வொரு இடங்களில் அவரை பஞ்சாயுதங்களாக ராமானுஜ நூத்தந்தாதிலே திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். பஞ்ச ஆயுதங்களுமே இவ்விடத்தில் அவதாரம் பண்ணித்துன்னு. ராமானுஜனை பற்றின ஆச்சரியமான ஒரு நாடகம் இருக்கு.
அந்த நாடகத்தில் கூட ரங்கப்பிரியன் பிரியரங்கன் என்று 2 சூத்திரதாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும்போது சுதர்சனோசி பிரிய தரிசனத்துவம் என்று சுதர்சன ஆழ்வானா அவரே சாட்சா திருவாழியாழ்வானே இவ்விடத்தில் உடையவராக அவதாரம் பண்ணார் என்று பலவிதமாக உடையவனுடைய பெருமைகள் சொல்லப்படுறது. அந்த ராமானுசனோத்தந்தாதியில கூட இவருடைய பெருமை, இந்த பூதத்தாழ்வார் திருவடி தாள்களே அப்பேற்பட்டவராக இருந்து இந்த மண்ணுலகக்கே அள்ளி கொடுத்தவராச்சு, அவரை அனுபவிக்கக்கூடிய உடையவர் அப்படின்னு நம்ம அதில் தெரிவிச்சிருக்கிறார். அந்த பூதத்தாழ்வார் ஆரம்பமே சாதிக்கிறார். அதனாலே ஞானம் பக்தி வைராக்கியம் என்று பார்க்கும் பொழுது ஞானத்தை அள்ளி கொடுத்தவர் முதல்ல பொய்கை ஆழ்வார். அதுக்கு அடுத்தபடியாக அன்பே தகலியா என்று சொன்னதுனாலே இவர் பூதத்தாழ்வார். அப்பேற்பட்ட பக்திக்கு பிராபல்யம் ஞானம் பக்தி. கடைசியில் இது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று எம்பெருமானை அப்படியே அனுபவித்து வைராக்கியசீலராக இருந்தவர் தான் பேயாழ்வார். அப்படிங்கிறதுனாலே ஞானம் பக்தி வைராகியம் விராகத்தன்மை அப்படின்னு, அதாவது ராகம் துவேஷம், அந்த ராகத்வேஷங்கள் இல்லாமல் இரண்டையுமே விட்டுட்டு எம்பெருமான் ஒருவிடத்தில் மட்டும், அதாவது விட்டுட்டு அப்படிங்கிறது இந்த சாம்சாரிகமான இந்த பூலோகத்தில் என்னென்ன விஷயங்கள் உண்டோ இதிலேந்து விலகி நின்று எம்பெருமான் ஒருவனிடத்திலேயே அவன் தன் மனசை செலுத்துவது அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு இல்லையா. எம்பெருமானிடத்திலே ஆறாத காதலும் பிரிவாற்றாமையினாலே வருந்துவதும் சேர்த்தியிலே அகமகிழ்வதும் அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அவர்களுடைய வம்சம் இல்லையா. அதனாலே பேயாழ்வார் சாட்சாத் திருமேஷ ஆழ்வாருக்கே ஆச்சாரியனாக இருந்தவர். அதை பற்றின பின்னாடி வரக்கூடிய பாகவதோத்தமர்கள் தெரிவிக்க போகிறார்கள். அடியேனுக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இது இத்தனையும் சாதிச்சால் நமக்கு அர்த்தம் புரியுங்கிறதுக்காக அடியேன் இதை எடுத்துட்ட விஷயத்தை. அதனால பொய்கையாழ்வார் அப்படிங்கிறது ஞானத்துக்கே காரணமாக இருக்கக்கூடியவர். இந்த பூதத்தாழ்வார் அன்பே தகலியான்னு ஆரம்பித்ததுனாலே இந்த பக்திங்கிற விஷயத்தை பிராபல்யமாக நமக்கு அவர் எதை அனுபவியமாக அனுபவிச்சாரோ அதை நமக்கும் கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நாம் புரிந்து கொண்டு இந்த 41வது பாசுரத்திலேருந்து ஆரம்பித்து மேற்கொண்டு போகலாம் என்பதாக அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். முதல், அதாவது அடியனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் 41லேருந்து 50 அந்த 10 பாடல்களிலே முதல் பாட்டு அடியன் எடுத்துக்கிறேன். பொருளால் அமருலகம் புக்கியலல் ஆகாது அருளால் அறமருளும் அன்னே அருளாலே மாமரையோர்க்கிந்த மணிவண்ணன் பாதமே நீ மறவேல் நெஞ்சே நினை. நெஞ்ச கூப்பிடுறாருங்க, நெஞ்சே நீ நினைக்க வேணும் அப்படின்னு. இவர்களுக்கெல்லாம் உசாத்துணை அப்படிங்கிறது தேவைப்படுறது. ஆழ்வார்களுக்கெல்லாம் தனித்தனியே இருக்கக்கூடிய தமிழ் முனிவர்கள் இவர்கள் எங்கிருந்தோ வந்து ஆகக்கூட தன்னுடைய திருக்கோவலூருங்கிற திவ்ய தேசத்திலே ஒன்று சேர்ந்தார்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கிறோம். குரு பரம்பரானுகுணமாக பார்க்கும்பொழுது நமக்கு தெரிகிறது. அதற்கு முன்னாடி அவரவர்கள் வேறு வேறு இடங்களில் காஞ்சிபுரத்திலே அப்பேறுபட்ட எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் இருக்கக்கூடிய பொய்கை தாமரையிலே அவதாரம் பண்ணினவர் மனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே என்று பொய்கை ஆழ்வார் விஷயமாக. இவரோ திருக்கடல் மலையில் அவதாரம் பண்ணினவர். திருவல்லிக்கேணிக்கு பக்கத்திலே மாமயிலை என்று சொல்லும்படியாக மாவல்லிக்கேணியான் என்றெல்லாம் அவர் அனுபவிக்கிறாரே. அந்த மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேன் என்று மயிலையோடு சேர்ந்துதான் நமக்கு திருவல்லிக்கேணி திவதேசம்னு வரும்பொழுது அந்த மாமயிலையிலே அவதாரம் பண்ணினவர் தான் பேயாழ்வார் என்று நம்ம 3 விஷயம் பார்க்கிறோம். இவர்கள் தனித்தனியே இருந்தார்கள். எம்பெருமான் சேர்க்க வேணும்னு பார்த்தான் என்று திருக்கோவலூரிலே 3 பேரும் சேர்ந்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள். அதிலே இந்த இடத்துல அவர் தெரிவிக்க வேண்டியது பொருளால் அமருலகம்னு ஆரம்பித்து ஆச்சரியமாக நெஞ்சே அப்படின்னு கூப்பிட்றதுக்கு காரணம் அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது அவர்களுக்கெல்லாம் நெஞ்சு தான் உசாத்துணையாக இருக்கிறதே தவிர ஏதோ இவர்கள் வந்து எல்லாரும் இருக்கிறார்கள் பண்டிதரே வாருங்கள்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேசினது கிடையாது. இவர்களுக்கு நெஞ்சுதான் உசாத்துணை. அங்கே திருக்கோவலூர் போகிற பிறகு 3 முனிவர்களும் தமிழ் முனிவர்களும் செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சிமினோன்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அந்த செஞ்சொற்கவிகாள் அப்படிங்கிறவர் இவர்கள் தானே. இந்த மூவரைத்தானே ஆழ்வார் அங்கே விழிக்கிறார். 10ஆம் பத்திலே செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சிமினோ திருமாலிரும் சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து அந்த எம்பெருமான் வந்து முதல்ல வரேன் உங்களுக்கெல்லாம் உங்கள் எல்லாரையும் அடிமை கொள்ளுகிறேன் என்று சொல்லி வருவதாக வந்து நம்மிடத்திலே வந்து புகுந்து அவன் நம்மிடத்திலே அடிமையாக ஆகி
வேறு விதமாக நம்மளை ஆட்கொள்வான் அப்படின்னா அதனாலே ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிறதுனாக செஞ்சொற்கவிகால் உயிர்காத்தாட் செய்மினோன்னாராங்க. அந்த நம்மாழ்வார் சாதிச்ச அந்த செஞ்சொற்கவிகால் இவர்கள் தானே. அதிலே பூதத்தாழ்வார் இந்த முன்பாட்டிலையும் விஷயத்து காமார்த்தங்கள் கூடாதுன்னார். இப்பொழுது இந்த புருஷார்த்தம் இப்போ என்ன புருஷார்த்தத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, என்னையா சொர்க்கமாதி விஷயங்கள்லாம் நமக்கு தேவைதானோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல எல்லாமே ஹேயந்தானே. பூலோகத்தில் இருக்கக்கூடிய பூலோக சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஹேயமானது தான். அதனால்தான் ஆழ்வார்கள் எல்லாருமே அதிலேந்து பிரிந்து பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயரே எவர்க்கும் இது பேசியன் என்று குலசேகராழ்வார் சாதித்த பிரகாரம் எல்லோருமே இதிலே தனித்து நிற்கிறார்கள். திருமங்கையாழ்வார் சாதிக்கும் போது கூட அத்தா அரியே என்றொன்று அழைக்க பித்தாவென்று பேசுகின்றார் பிறர் என்னை அப்படின்னார். அதனால எல்லாரும் பித்தர்கள் என்ற பெயர் வாங்கிக் கொள்ளணும். நம்ம அதில் அப்போதான் தனிமைப்படுத்தப்படுவோம். எவ்வளவு தனிமை ஆகிறோமோ எம்பெருமானை அனுபவிப்பதற்கு அது ஒரு அனுகூலமான காலம்னு எடுத்துக்கணும். அதுதான் சிற்றஞ்சிறுகாலை. சிற்றஞ்சிறுகாலைன்னா பஞ்ச உஷக்காலத்திலே பிராமிய முகூர்த்தேச்ச உத்தாய கந்தவ்யம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிராத்த காலம் அப்படிங்கிறது. அதை விட சிற்றஞ்சிறுகாலைக்கு வியாக்கியானம் சாதிக்கும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக கொடுக்கிறார் நமக்கு. சிற்றஞ்சிறுகாலை அப்படிங்கிறது எம்பெருமான் அவனுடைய தரிசனம் நமக்கு எப்பொழுது பிராப்தமாகிறதோ, அவன் எப்பொழுது பிராப்தமாகிறானோ அதுதான் சிற்றஞ்சிறுகாலை. சாயங்காலம் 4:30 மணி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சாயங்கால வேளையிலேயோ மத்தியான வேளையிலோ எப்பொழுதும் எம்பெருமான் தரிசனம் நமக்கு கிடைக்கிறதோ, அது திவ்யதேசமா இருக்கட்டும், நம்முடைய கிரகமாக இருக்கட்டும், இல்லை பஞ்ச உஷக்காலத்திலே எழுந்ததாக இருக்கட்டும், எப்பொழுது நம்ம எம்பெருமானை அனுபவிக்கிறதுன்னு போகிறோமோ, எப்பொழுது அவன் தரிசனாதேவ சாதவகான சாதுக்களையும் பார்த்து அந்த எம்பெருமான் தரிசனத்தையும் எப்பொழுது கொள்ளுகிறோமோ அதுதான் சிற்றஞ்சிறுகாலை அப்படின்னு எடுத்துட்டார் இல்லையா. அந்த சிற்றஞ்சிறுகாலையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இப்பொழுது நமக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஹேயமானது அப்படிங்கிறதுனாலே அதாவது 40வது பாட்டிலே அவர் தெரிவித்தது, அதாவது எல்லாமே ஹேயமானது தானே, எல்லாமே ஹேயமானது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அர்த்த புருஷார்த்தத்தை இந்த பாட்டிலே நிந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி காம புருஷார்த்தத்தை நிந்தித்தார் அப்படிங்கிறது 40வது பாட்டிலே அவர் ஏற்கனவே சாதிச்சிருக்கிறார். இந்த பாட்டிலே இப்போ சொல்லுகிறார், பொருளால் அமருலகம் புக்கு இயலல் ஆகாது. புக்கு இயல் ஆகாது, இயலல் ஆகாது. அதாவது அமருலகம் அப்படிங்கிறது சொர்க்கலோகம். அங்கேயும் தான் சுவாமி எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. அங்கேயும் கோபதாபங்களுக்கு இடம் இருக்கு, அங்கேயும் சண்டை உண்டு. அதுலேயும் சொந்த அண்ணன் தம்பி சண்டை, பதவி சண்டைலாம் வேற நிறைய இருக்கு. சுரர்கள் அசுரர்கள் அப்படிங்கிறது சொந்த அண்ணன் தம்பிகள் தான். தகப்பனார் ஒன்று தான், தாயார் தான் வேற. கஷ்யப பிரஜாபதிங்கிறவர் ஒருவர் தான். அவருக்கு பிறந்தவர்கள் தான் ஆதித்யர்கள். அதித்திங்கிற மனைவியின் கிட்டத்திலேருந்து பெற்றவர்கள் ஆதித்யர்கள். அவர்களாம் சுரர்கள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக திதி தனு என்ற மேற்கொண்டு 2 மனைவிகள் மூலமாக தானவர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், இவர்கள்லாம் பசுரர்கள், இவர்கள்லாம் பிறந்தார்களே. இவர்களை கஷ்யப பிரஜாபதி தான் தகப்பன். அதனாலே சொந்த அண்ணன் நம்பி என்ன இருந்தாலும் தேவர்கள் நன்னா இருக்கிறார்களே, என்ன இருந்தாலும் அவர்கள் நன்னா இருக்கிறார்களேங்கிறதுனால வேதங்கள் பல இடங்கள்ல சொல்லும், தேவா சுரா சஞ்சத்தா ஆசன் தே அக்னிம் அப்ருவன்னு அப்படின்னு பல ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமாக வரும். அது மாதிரி தேவா அசுராகா சஞ்சத்தா ஆசன்னு எப்பொழுது பார்த்தாலும் சண்டையிட்டு கொண்டார்கள். அதனால இது மாதிரியான இடங்கள் பூலோகமாக இருக்கட்டும், சொர்க்கலோகமாக இருக்கட்டும், பிரஜாபதி லோகமாக இருக்கட்டும், எந்த லோகம் எடுத்திருந்தாலும், இல்லை கீழே நாகலோகம்னு எடுத்துட்டு கீழே போனாலும், அதல வித்தல சுத்தல ரசாத்தல மகாதள ஆபாத்தாள பாத்தாளம்னு எடுத்துட்டாலும் அங்கே போனாலும் கூட எங்கு போனாலும் ஒரே அந்தந்த இடங்கள்ல ஒரு சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனந்தம்ங்கிறது கிடையாது. ஆனந்தம்ங்கிறது ஒரே ஒரு இடம், சாஸ்வதமான ஒரு இடம் என்று உண்டாகில் ஆனந்தத்தை குணமாக உடையவன், ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான், அந்த ஆனந்த மூர்த்தி அப்படிங்கிறது இந்த வைகுண்டத்தில் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறானே, அல்லது எந்தெந்த அர்ச்சா திருமேனியாக திவ்யதேசங்கள் எழுந்துள்ளிருக்கிறானோ அந்த எம்பெருமான்கிட்ட போகும்பொழுது சாத்விக சுபாவம் நமக்கு உண்டாகிறதே, அவனே ஆனந்த மூர்த்தி. அந்த சாத்விக சுபாவம் உண்டாவதற்கு காரணம் ஆனந்த மூர்த்தியினுடைய தரிசனம்தான். அப்படின்றதுனாலே அந்த எம்பெருமானை அடைவதை தவிர வேற எது நமக்கு உண்மையான புருஷார்த்தம்? புருஷார்த்தம்ங்கிறது பலன் இல்லையா? அதனால இப்ப தெளிவி கேட்கிறாருங்க, பொருளால் அமருலகம் புக்கு இயலல் ஆகாது. அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. அதனால அமருலகம்ங்கிறது சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்துல கூட சகலவிதமான சிரமங்களும் உண்டு. அங்கேயும் கோபதாபங்கள், இச்சை, காமம்,
அங்கே இருக்கக்கூடிய சுகம். ஏன்னா எப்பொழுதுமே ஆனந்தத்துக்கு எல்லை நிலம் கிடையாது. அதனால தான் ஆழ்வார் தெரிவிக்கும் போது அந்தமில் பேரின்பத்து அடியரோட அந்தமில் முடிவே இல்லாத ஆனந்தம்னுட்டாரங்க. ஆனால் இந்த மற்ற இடங்கள்லாம் சுகம் தான் இருக்குமே தவிர ஆனந்தங்கிறது இருக்காது. அப்போ சுகத்துக்கு எல்லை நிலம் துக்கம், லாபத்துக்கு எல்லை நிலம் நஷ்டம். அப்ப சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் இதெல்லாம் துவந்துவங்கள்னு பெயர், ரெட்டைன்னு பெயர். சுகம்னு சொல்லிட்டியானா உடனே துக்கத்துல தான் கொண்டு விட்டுடும். நீ லாபம்னு பார்த்தியானா உடனே நஷ்டத்துல தான் கொண்டு விட்டுடும். காரணம் செல்வம்னு உங்ககிட்ட இன்னைக்கு இருந்ததுன்னா நாளைக்கு செல்வோம்னு போயிடும் இல்லையா? அதனாலே அதெல்லாம் அனுபவிப்பதற்கான விஷயங்கள் கிடையாது. அப்படிங்கிறதுனாலே ஆரம்பமே பொருளால் அமருலகம் அப்படிங்கிறார். அந்த அமருலகம் அப்படிங்கிறது சொர்க்கலோகத்தை பொருளால் இதுவும் ஒரு புருஷார்த்தம் அப்படிங்கிற எண்ணத்தோட புக்கு இயலல் ஆகாது அப்படிங்கிறார். போய் சேர முயல்வது அப்படிங்கிறது தகாது சுவாமி, அதை ஏன் நம்ம கொள்ள வேணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இங்க பூதத்தாழ்வார். அருளால் அறம் அருளும் அன்றே, அந்த பரமதாயாளுவா இருக்கக்கூடிய அருளால், அருள் என்று சொன்னாலே கொடுக்க அந்த அருளை அந்த காருண்யாதிசயத்தை செய்யக்கூடியவன் சர்வசம்ரக்ஷணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனை தவிர வேற யாரையும் இந்த லோகம் இல்லை அந்த லோகம் இல்லை எந்த லோகமாக இருந்தாலும் இனிமேல் இவனை தவிர வேற ஒருவன் இருக்கிறான்னு காட்ட முடியாது. அவதாரம் பண்ணினாலும் கருணாமூர்த்தி கருணா காக்குத்ஸ்தா அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகனும் தெரிவிக்கிறார். அதனால் எங்கு சென்றாலும் எங்க இடத்துல போனாலும் கருணைக்கு அப்படிங்கிறது கருணைக்கு பாத்திரமானவர்கள் நாம், அந்த கருணையை பொழியக்கூடியவன் எம்பெருமான். சிறிய திருவடிக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு சிறிய போட்டி மூல வந்தது. இவர் சிறிய திருவடி பக்தி செய்கிறார், எம்பெருமானோ அதற்கு கருணை பண்ணுகிறான். இவருடைய பக்தி பெருசா அவருடைய கருணை பெருசா எப்படி சொல்றது, என்னன்னு சொல்ல முடியும்? சிறிய திருவடியினுடைய பக்தியை பற்றி குறைச்சி சொல்ல முடியாது. எம்பெருமானுடைய காருண்யாதிசயம் எப்பேற்பட்டது, அதுக்கு அளவுன்னு ஒன்று உண்டான்னு. அதனால சிறிய திருவடி பக்தியில் போட்டி போடுறார். எம்பெருமானோ காருண்யாதிசயத்தாலே அவரை சிறிய திருவடியை பார்த்து அவருக்கு கருணை செய்ய வேணும்னு கருணைக்கு போட்டி போடுறான். இப்படி பக்தி பெருசானா கருணை பெருசான்னா பக்திக்கும் கருணைக்கும் போட்டி வரும்பொழுது பக்தி கீழே அடங்க தான் அடங்கும். பெருமானுடைய கருணை தான் பெருசுன்னு தெரியறது. அதனாலே அவன் சிறிய திருவடி என்னதான் பக்தி பண்ண, ஐயோ நம்ம பக்தி பண்ண பக்தி போறலையே, பெருமான் அப்படி கருணை பண்ணிட்டானேன்னு சிறிய திருவடி கதறதும், ஐயோ அவன் பண்ணின பக்திக்கு ஏத்தாப்புல நாம் ஒன்றும் பண்ணவில்லையே என்று கருணைக்கு பகவான் மிஞ்ச பார்ப்பான். ஆக கருணை தான் மிஞ்சுமே தவிர நம்முடைய எந்த விஷயங்களும் இங்கே எடுபடாது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்றார் இந்த இடத்துல அருளால் அறம், அந்த அருளால் எம்பெருமானுடைய பரமானுகிரகம் பரம தயாளுவான அந்த எம்பெருமான் இருக்கிறானே அறம், அந்த புண்ணியத்தின் பயனான சொர்க்கலோகத்தை கூட கேட்டு பெறுவது இவரிடத்திலேருந்து இருக்கலாமே தவிர நேர தேவர்கள்ட்ட போய் கேட்க வேண்டியது என்ன இருக்கு? அதனால அருளும் அன்றே தன் கிருபையாலே கிடைக்க செய்வானா. அந்த சொர்க்கம் கூட நீ வேணும்னு ஒரு கால் கேட்டுட்டியானா, நீ யக்ஞயாகாதிகள் பண்ற, அந்த யக்ஞயாகாதிகளுக்கு அனுகுணமாக எம்பெருமான் ஏதோ கருணை செய்யணுமானாக்கா அவன் என்ன பண்ணுகிறான், தேவர்கள் மூலமாக கொடுக்கிறான். நமக்கு தெரியுது இல்லையா? அந்த தேவர்கள் மூலமாக ஒரு கால் கொடுப்பது போல நமக்கு தெரிஞ்சாலும் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, தேவர்களுடைய அவர்களுடைய ஹிருதயாவகாசத்தில் எழுந்தருளி இருந்து அவன் கருணை அவன் தான் செய்கிறான். அந்த சொர்க்கம் கூட நீ எம்பெருமானையே நேர கேட்டு பெறலாமே, அதுக்கு தேவர்கள்ட்ட போய் கேட்டு பண்ண வேண்டியது என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறார். அருளும் அன்றே, அப்பொழுதே எம்பெருமான் தான் அருளால் அப்பேற்பட்ட அந்த அறம்னு சொல்ல முடியாத அறம்னா இந்த இடத்துல தர்மம்னு பெயர் பொதுவாக. ஆனால் இந்த இடத்துல புண்ணியத்தின் பயனாக சொர்க்கத்தை நீ எந்த தர்மம் செஞ்சையோ, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்று எந்த தர்மத்தை நீ ரட்சிச்சையோ அந்த தர்மம் ஒன்று ரட்சிக்கும் இல்லையா, அதன் பயனாக அதன் பலனாக அந்த சொர்க்கலோகத்தை கூட அருளும் அன்றே, அந்த க்ஷணமே உனக்கு கிருபையாலே கிடைக்க செய்பவன் எம்பெருமான் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதனாலே அருளாலே மாமரையோர் கீந்த, அந்த கிருபையினாலே மகரிஷி மாமரையோர் அப்படின்னு சொல்லும்படியான அந்த மகரிஷிகளுக்கு முக்தி அளித்தவன் எம்பெருமான் தான். முக்தி அளித்த மணிவண்ணன் பாதமே, நீலமணி நிறுத்தவனான எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றி கொள்ள வேணும் நெஞ்சமே நீ மறவே. அந்த எம்பெருமானுடைய திருவடியை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படின்னு நீ மறவேல், அதனால நினை, தியானம் செய், அவனையே தியானம் பண்ணும்படியாக இருன்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல பூர்வ பாசுரத்தில் தெரிவித்த அந்த என்னென்ன காமியங்கள் காமியார்த்தங்கள்னு சொன்னாரோ அதை விட்டுட்டு இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தையும் தெரிவிக்கிறார். ஐயோ இது அர்த்தம், பொருள் பொருள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, இந்த பொருளோ ஐஸ்வர்யமோ அல்லது கைவல்யமோ இதெல்லாம் சாஸ்வதமானதுன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் கைவல்யம் கூட வைகுண்டத்துக்குள்ள இருக்குங்க தான் சாஸ்வதம் நினைக்கிறோமே தவிர எம்பெருமானை அனுபவிப்பதற்கான காரணம் இல்லையே. அங்க ஏதோ ஆத்மானுபூத்தின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிறார்களே தவிர உண்மையிலே எம்பெருமானுடைய விஷயங்களை அனுபவிப்பவர்களாக இல்லை அவர்கள். அதனால கைவல்யமும் வியர்த்தம். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது இந்த லோகத்தில் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. வாஸ்தவமான ஐஸ்வர்யம் எது தெரியுமோ? ஈஸ்வரனுடைய திருவடியை அடைவதுதான் ஐஸ்வர்யத்தை அடைவது அப்படிங்கிறது. பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எல்லாம் எந்த க்ஷணம் நீ அடையணும்னு நினைக்கிறையோ அது வரலாம். ஆனால் எப்படி வந்ததோ அப்படியே அது சென்று விடும். அது நம்மக்கிட்ட சாஸ்வதமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால சாஸ்வதமான ஐஸ்வர்யம் எதுன்னு கேட்டால் எம்பெருமானுக்கு நாம் பண்ணக்கூடிய பக்திங்கிறது ஒன்று உண்டு இல்லையா? அந்த பக்தி தான் நமக்கு சகல ஐஸ்வர்யம் உடையதுன்னா, அப்போ இந்த பொருளால் அமருலகம் அப்படிங்கிறது என்ன இருக்கு? என்ன ஒரு விஷயம் இதில். அதனால அர்த்தத்தினாலே நமக்கு புருஷார்த்தம் நினைக்க வேண்டாம். அர்த்தம்னாக்கா பொருள் ஈட்டுவது, பணம் சம்பாதிப்பது, இன்னும் எதையோ சம்பாதிப்பதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு காமியம் என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் இந்த பொருளாலே கிடைக்கும் நினைக்கிறோம். எல்லாமே கிடைச்சிடுமா? இல்லை வைகுண்டம் கிடைச்சிடுமா? எல்லாம் கிடைக்கும் சொல்ல முடியாது. அல்லது அதை கொடுக்கக்கூடிய அந்த கற்பக விருட்சமோ காமதேனுவோ சிந்தாமணி சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள்லாம் கூட பொருளால் வாங்கிட முடியுமா? எல்லாம் சொர்க்கலோகத்தில் எங்கேயோ இருக்குன்னு சொல்லுகிறார்களே தவிர அதெல்லாம் யார் பார்த்தார்கள்? அதனால அதெல்லாம் பொருளாலே நம்ம எதுவும் அடைய முடியாது அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சு கொண்டு, இது புக்கியல் ஆகாது அப்படின்னு, புக்கு இயலல் ஆகாது, போய் சேரும்படியா முயல்வது. அந்த இயலல் நம்ம அது ஒரு முயற்சி செய்கிறோம் இல்லையா, அது ஆகாது, தகவே தகாது சுவாமி, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அர்த்த புருஷார்த்தம் என்கிற திரவியங்களை கொண்டு சொர்க்கலோகத்தை பெறுவோம் அப்படின்னு அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் என்றபடி அப்படி தெரிவிக்கிறார் இந்த இடத்த. நெஞ்சே நீ மறவேல் அப்படின்றாருங்க. அதாவது தம்முடைய திருவுள்ளத்தை நோக்கி சொல்லுவதாக இருந்தாலும் கூட இதை அந்யாபதேசமாக கொள்ள வேணும். நெஞ்சே அப்படின்னு சொல்றார், அந்யாபதேசமாக சொல்லுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பிறரை குறித்து சொல்ல வேண்டுவதையும் தம்மை நோக்கி சொல்லும்படியாக, அதாவது நெஞ்சே தன்னெஞ்ச சொல்லிக்கிறார். வாஸ்தவம் தான், நெஞ்சே என்று சொல்வதன் மூலமாக நம்மைத்தான் அழைக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். அப்போ அந்யாபதேசமாக தவிர தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லிக் கொள்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொள்ள வேண்டாம் இங்க. அதனால அந்யாபதேசமாக தெரிவிக்க வேணும்னு ஆசைப்படுறார் போலும் பூதத்தாழ்வார். பிறரை குறித்து சொல்ல வேண்டுவதையும் தம்மை நோக்கி சொல்லிக் கொள்றது உண்டு. பொதுவாக நான் என்ன சொல்லிட்டேன்னு வச்சுப்போமே, பிறரை சொல்லுவதை கூட என்ன சொல்லிக்கிறது போல சொல்லிட்டோம்னா பிறர்களுக்கு அது உபதேசம் ஆகலாம். அதனால அது மாதிரி சொல்லுவது உண்டு. திருவாய்மொழியில் கூட சரணமாகிய நான்மறை நூல்களும் சாராதே மரணம் தோத்தும் வான்பிணி மூப்பெண்ணிவை மாய்த்தோம்னு தன் சொல்லிக்கிறாரே தவிர மாயும்படியாக விஷயங்கள் அமையும் அப்படின்னு திருவாய்மொழியில் தெரிவிக்கிறாருங்க. அதனால் இது முன்னிலையாக சொல்ல வேண்டியதை தன்மையாக சொல்லுகிறார் அப்படிங்கிறதாக புரிந்து கொள்ள வேணும். அமருலகம் அப்படிங்கிறது அமரர் உலகம் அப்படிங்கிறத இங்கே அமர் உலகம் அப்படிங்கிறார் இங்க. மேலும் பொதுவாக அருளிச் செயலில் பார்த்தோமேயானால் எந்தெந்த இடத்துல அமரர்னு சொல்கிறாரோ சாட்சாத்து நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களை சொல்லுவார். இந்த இடத்த அதை பற்றி பேசலை. அந்த நித்தியசூரிகளையோ முக்தாத்மாக்கள் ஏற்கனவே வைகுண்டத்தில் தானே இருக்கிறார்கள், அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனாலே பொருளால் எப்போ சொல்லிட்டாரோ இப்போ சொல்லக்கூடிய அமரர் உலகம்ங்கிறது தேவர், இந்த இந்திராதி தேவர்கள் இருக்கிறார்களே அந்த சொர்க்க லோகத்தை சொல்லுகிறார் அப்படின்னார். இங்க இதே சொர்க்கத்தை பற்றி ஆண்டாள் சாதிக்கும் பொழுது நோற்று சுவர்க்கம் அப்படின்னா, இது இப்போ இந்த இடத்துல ஆழ்வார் தெரிவிக்க வேண்டிய உத்தேசியம் என்ன? ஏன் சொர்க்கத்தை பற்றி தெரிவிக்கிறார்னா, சாதாரண பூலோகத்தில் இருக்கக்கூடிய அதை நினைஞ்ச பொருளை ஈட்டி அதன் மூலமாக யஜ்ஞயாகாதிகள் பண்றீரோ அதற்கு அனுகுணமாக அதனுடைய விஷயமாக அதனுடைய பலனாக நாம் சொர்க்கத்தை அடைகிறோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அது உண்மையான சொர்க்கம் ஆகாது.
சொர்க்கம் நினைக்கிறோமே தவிர கொஞ்ச நாள் இருப்போம். அங்கே நமக்கு புண்ணியம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்னு புண்ணியம் இருக்கிற காலம் வரைக்கும் அங்கே இருக்கலாம். அதன் பிறகு நம்மளை நல்லபடியாக நடத்த மாட்டார்கள் தேவர்கள். க்ஷீணே புண்ணியே, புண்ணியம் க்ஷீணமாயிடுத்துனா உடனே கீழே தள்ளி விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே நாம் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் இங்கே விஷயத்தை தெரிவிக்கிறார். இந்த சொர்க்கம்ங்கிறது உண்மையாகவே சொர்க்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்றது சீதா பிராட்டியார் தான் தெரிவிக்கிறார். கானனம் காட்டுக்கு செல்ற சந்தர்ப்பத்திலே பிராட்டியார் எம்பெருமான் சொல்லுகிறான், நீ வரவேண்டிய அவசியம் இல்லை, காட்டில் பல சிரமங்கள் உண்டு, அங்கே சிம்மநாதம் உருமல் சத்தம்லாம் கேட்கும், இங்கே போல வீணாநாதம் கிடையாது, அங்கே பல சிரமங்கள் உண்டு அப்படின்னு எதோ சொல்லி பார்க்கும் பொழுது அப்போ சொல்கிறான், சொர்க்கம்ங்கிறது என்ன சுவாமி, வேற ஏதோ அர்த்தமா, யஸ்த்வயா சகசஸ்வர்கா நிறையோ யஸ்த்வயா வினா என்று தெரிவிக்கிறாங்க. நிறையோன்னாக்கா சொர்க்கம்ங்கிறது உம்மோட சேர்ந்து இருப்பது தான் சொர்க்கமே தவிர உம்மை விட்டு பிரிந்தோமையானால் அது நரகம்தான் அது. அதனால இந்த இடத்துல பொருளால் அமருலகம்னு சொல்லும்படியாக ஏதோ ஒரு பணத்தை கொண்டு எதையோ சம்பாதிச்சு எதையோ விஷயங்களை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகும்படியாக எவ்வளவோ முயற்சி செஞ்சு போனாலும் கூட இயலல் ஆகாதுன்னு விட்டாருங்க. புக்கு இயலல் ஆகாது, அதுக்கெல்லாம் ஐயோ இது தகாது, அங்கே போக வேண்டிய அப்படியே அந்த சொர்க்கம் வேணும்னா கூட எம்பெருமான கேட்டு பெறலாமே தவிர அது அது இவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய என்ன இருக்கு? நேர தேவர்கள்ட்ட போனதுனாலே உமக்கு வரவேண்டிய விஷயம் என்ன? அர்ஜுனன் கூட போனான், சில வருஷங்கள் இந்திராதி தேவர்களுடைய சபையில் இருந்தான், அங்கே சில சிரமங்கள் ஏற்பட்டது, ஊர்வசி சாபம் தான் அங்கே உண்டாச்சு, நிறைய அஸ்திர சஸ்திரங்கள் சம்பாதிச்சுட்டாங்கிறது இருக்கட்டும், இருந்தால் கூட ஊர்வசி தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளணும் அர்ஜுனனை அப்படின்னு நினைச்சா. ஆனால் ஊர்வசி என்ன இருந்தாலும் என் தாயார் ஸ்தானம், எப்பொழுது இந்திரனுடைய புத்திரன் போலே நான் இருக்கிறேனோ அவனுடைய பாரியை நீ என் தாயார் தானேன்னு சொல்ல அவளுக்கு கோபதாபங்கள் ஏற்பட்டு உடனே சபித்தாள். நீ உடனே இதுவாக கடவுது, நபும்சகனாக கடவுது அப்படின்னு விட்டாள். அதை இந்திராதி தேவர்கள் சொல்ல உடனே மறுபடியும் அவள்கிட்ட பிரார்த்திக்க அதை ஒரு வருஷம் நீ அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் விராட்ட தேசத்திலே அஜ்ஞாத வாசத்திலே ஒரு வருஷம் அர்ஜுனன் தான் பிருகன்னலா அப்படிங்கிற பெயரோடு இருந்தான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியறது. அதனால சொர்க்கத்தில் போனா கூட இது மாதிரி சாபம் தான் உண்டாகும், இல்லை கோபதாபங்களுக்கு இடமா இருக்கும். வேற சில சுகம் நினைச்சுட்டு போனா அது துக்கத்தில் போய் காரணத்தில் முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துல அதெல்லாம் ஆவசியகம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். இங்க அமருலகம் அமரர் உலகம் அறம் அப்படிங்கிறது தர்மத்துக்கு பேரானா கூட இங்க தர்மத்தினால் சாத்தியமான புண்ணியலோகத்தை சொல்லுகிறது அப்படின்னு எடுத்திருக்கிறார். ஏன்னா போன பாசுரத்தில் எப்பொழுது காமியார்த்தம் கூடாதுன்னாரோ அதே காமியம் அப்படிங்கிற புருஷார்த்தம் கூடாதுன்னு சொன்னாரோ இங்க அர்த்தங்கிற புருஷார்த்தம் கூடாதுன்னு சொல்ல வரும்பொழுது அதுக்கு அனுகுணமாகத்தான் நாம் பார்க்கணும். அந்த அர்த்தத்தை கொண்டு நாம் புண்ணியலோகத்தை சம்பாதிக்கலாமோ அப்படியே. அதனால அந்த அறம் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறது புண்ணியலோகமாகிய சொர்க்கம். ஏன்னா புண்ணியத்தின் பலனாக சொர்க்கம் கிடைக்கிறது, பாப்பத்தின் பலனாக நரகம் புகும்படியாக அமைகிறது. இருந்தாலும் எம்பெருமானுடைய அடியார்களாக போயிட்டா அது கூட கிடையாது சுவாமி. நமனும் தன் தலைகள் அவனுடைய தலையில் ஏறி தாட்டனம் கூட ஆடலாம். ஐயோ நாங்கள்லாம் வைஷ்ணவர்களுக்கு அடியேன் ராஜாவே பிரபுவே இல்லைன்னுக்கிறான் யமன். நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு திருமணிஷாழ்வார் தெரிவிக்கிறார், பின்னாடி வரப்போகிறது. அந்த இடத்த சொல்லும்பொழுது அவனே காதோட ரகசியமாக சொன்னான் அப்படின்னு. என்னன்னு கேட்டா பிரபுரகம் அந்யன்று நாம் ந வைஷ்ணவா, நாம் வைஷ்ணவர்களுக்கு நாம் பிரபு இல்லை, அந்யன்று நாம் யார் எம்பெருமான தவிர வேற எங்கெங்கேயோ சொல்லுகிறார்களோ, நாஸ்திக புத்தி அடைஞ்சு எப்படியோ சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் பிரபுவே தவிர ந வைஷ்ணவா நாம் திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர், மறந்தும் அந்த புறந்தொழ மாந்தர்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் மதுசூதன பிரபன்னான். யார் மதுசூதன் எம்பெருமானை அடைந்தவர்களோ பிரபத்தி பண்ணினவர்களோ அவர்களுக்கு நான் பிரபு இல்லை அப்படின்னு யமனே சொல்லும்படியான நிலைமையில் இருக்கு. அதனால சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ புண்ணியத்தின் பலனாகவோ பாப்பத்தின் பலனாகவோ அடைய வேண்டிய விஷயம். அங்கு சென்று நாம் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? எம்பெருமானுடைய அருள் அல்லது இது எல்லாம் நமக்கு வியர்த்தந்தானே அப்படின்னு இந்த பாட்டினாலே ரொம்ப அழகாக தெரிவிச்சிருக்கிறார். நினைப்பன் திருமாலை நீண்ட தோள் காணா நினைப்பார் பிறப்பொன்னும் நேரார் மனைப்பால் பிறந்தார் பிறந்தெய்தும் பேரின்பமெல்லாம் துறந்தார் தொழுதாரத்தோள். திருமாலை லக்ஷ்மிநாதன் திருமாலை
மாலைன்னு சொன்னாலே போரும். இங்கே திருமாலைன்னு எப்பொழுது பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு தான் எம்பெருமான்கிட்ட செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனாலே இங்கே அவதாரணம் உகாரம் அவதாரணார்த்தம் நிச்சிதம் அப்படிங்கிற விஷயத்தை பிராட்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால பெரிய பிராட்டியார் என்ன பண்ணுவள், மகாரமாகிய சேதனனை அகார வாச்சியனான எம்பெருமானோடு சேர்த்து வைப்பதற்கு கடக கிருத்தியமாக அமைகிறாள். அதனால இந்த இடத்துல மாலைன்னு சொல்லாம திருமாலை, வேற இடத்துல சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கும் போது மாலை நன்னி தொழுதெழுமனோ வினைகட காலை மாலை கமலமலரிட்டு நீர்னாருங்க. அந்த இடத்துல சாதிக்கும், அதாவது 9ஆம் 10 கடைசி பதிகத்தில் மாலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே திருமாலை அப்படிங்கிற அங்கே அர்த்தம். அங்கே திருங்கிற சப்தத்தை அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது, வருவித்து கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா பல பேர் அங்கே மாலைன்னு சாயங்கால வேலைன்னு எடுத்துப்பார்கள். இல்லை, மாலை நன்னி தொழுது எழுமினோ வினைகட அப்புறம் தான் தெரிவிக்கிறார். சாயங்கால வேலைங்கிறது காலை மாலை சதாசர்வ காலம்ங்கிற அர்த்தத்தில் காலை மாலை கமல மலரிட்டு நீர்னு அங்கே தெரிவித்தார். இந்த இடத்துல எடுத்ததுமே திருமாலை அப்படிங்கிறார். நினைப்பன் திருமாலை, திருமாலை முன்னிட்டு தான் எம்பெருமான் திருங்கிற சப்தத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார், அதாவது இவையும் அவையும் உவையும் அப்படிங்கிற பதிகத்தில் கூட முதல் 10 9ஆம் பதிகம் திருவாய்மொழியில் அதில் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானே முதல் பாட்டிலேயே கடைசி வாக்கியத்திலே சொல்லும் பொழுது சுவையன் அப்பேற்படும் திருமால்ங்கிறவன் சுவையன், திருவின் மணாளன்கிறார். சுவையன்னா என்னது, அச்சுவை கட்டியன்கோ அறுசுவை அடிசிலென்கோ. அச்சுவை கட்டி, உன்னை கல்கண்டு கட்டின்னு சொல்லட்டுமா, வெள்ளக்கட்டின்னு சொல்லட்டுமா, அறுசுவை இருக்கும்படியாக 6 சுவை உடைய எம்பெருமான் சொல்லட்டுமா. அதாவது மாயனை, வடமதுர மைந்தனை, யமுனை துறைவனை, ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்தவனை, தாமோதரனை என்று 6 குணங்கள் அங்க 6 விஷயங்களை சொன்னார். அதுவும் அறுசுவை நமக்கு. அதுபோல அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தன்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி, பொன்றச்சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று இருந்தாய் கடல் போற்றி, குன்னுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகை கிடக்கும் என் கையில் வேல் போற்றி என்று திருப்பாவையிலையும் ஆண்டாள் 6 விஷயங்களை அங்க மாயனையிலையும் சொன்னால் இந்த இடத்திலையும் சொல்லியிருக்கிறாள். அப்படின்னு 6 சுவையாக கொடுக்கிறாள். அதனால இந்த இடத்துல சுவையன் அப்படிங்கிறது சொல்லும் பொழுதே அப்பேற்பட்ட எம்பெருமான ரசோ வைசஹா ரசக்ஹேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி அப்படின்னு வேதம் சொல்றது. நான் பிரித்து சொல்றேன், லப்த்வானந்தி பவதின்னு வேத வாக்கியம். லப்த்வா ஆனந்தி பவதி, ஒருவன் ஆனந்தத்தை அடைகிறான் அப்படின்னு. அப்போ அந்த ரசஸ்வரூபனான எம்பெருமான் அவனை தான் சுவையன்னு தெரிவிச்சான். அந்த இவையும் அவையும் உவையும் பாட்டில் சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்தார். அதே எம்பெருமான இந்த இடத்துல திருமாலை அப்படின்னு சொன்னதுனாலே திரு சப்தத்தோடு சேர்ந்த மால், அந்த ஏற்கனவே மாலே மணிவண்ணான ஆண்டாளன் தெரிஞ்ச மால் அப்படிங்கிறதுக்கு கருமை பெருமை மையலுமாம் அப்படின்னு வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார்கள். கருமை நிறத்தவன், மால்ங்கிறதுக்கு கரு நிறத்தவன். கருவுடைய மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே, இது போன்ற வாக்கியங்கள் எடுத்து பார்த்தா அந்த கருந்தெய்வம்னு தெரியுது, கருமையான நிறத்தவன். அது ஒரு பக்கம். கருமை பெருமை அப்படின்னார். இவனை காட்டிலும் பெருமை உடையது உலகத்தில். இனிமே இந்த வேதமே அவனை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு அச்சோ இனிமே இவனை பற்றி பேச முடியாது அப்படின்னு அதுவே ஒழிஞ்சுடுத்து, திரும்பி வந்துடுத்து. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, நிவர்த்தி அடைஞ்சுடுத்து. அப்ராப்ய மனசா சஹா, எந்த விதத்தாலையும் அவன் அடைய முடியாது, அவனை பற்றி பேச முடியாது, அவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, அவனை பற்றி நினைக்க முடியாது அப்படின்னு அந்த விஷயங்கள் வேதம் சொல்றதே. அதுபோல் அந்த எம்பெருமான் அப்படிங்கிறவன் பெரிய கருமை பெருமை. மையல்னா பித்து. நாம் எம்பெருமான்கிட்ட பித்து பிடிச்சிருக்கோ இல்லையோ, எம்பெருமான் நம்மிடத்திலே அப்படி ஒரு பித்தாக இருக்கிறான்னு திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வாரும் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நமரங்கநாயா பித்தனை பெத்துமந்தோ பிறவியுள் பிணங்குமாறு. பித்தனை அது ஒரு பித்து, அதன் தலையை தடவி எவ்வளோ வேணால் வாங்கிடலாம். நம்ம யார் வேற எதுவும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்களை பற்றி பேசுகிறேன். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த 3 வகுப்பினர்கள். ஆனால் ஞானீச்ச பரதர்ஷபான கொண்டாடுறானே அந்த ஞானியோ என்றால் என் ஆத்மாவே தான், ஞானி தூ ஆத்மைவ மே மதம். அந்த அப்போ ஞானியை நான் பிறப்பக்க செய்கிறேன்னு வேற சொல்றான் பகவான். ஆத்மானம் சிருஜாமியகம் சொல்லும் பொழுது அப்போ அந்த ஆத்மா யாரு,
ஞானின்னு சொல்கிறான் இல்லையா, அவன் ஞானி யார்? சுவாமி நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் தான் எல்லாம் வாசுதேவ சர்வம்னு எவன் இருக்கிறானோ அவன் துர்லபண்டான்னுட்டான் கீதையில் பகவான். அப்பேற்பட்டவர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னாரே. வாசுதேவ சர்வம், எல்லாம் கண்ணன். அப்படி இருக்கக்கூடியவர் அவர் தானே ஞானின்னு எடுக்கிறதுங்க. அதனால அப்பேற்பட்ட விஷயத்தை எம்பெருமான் அவரிடத்திலே பித்து பிடிச்சவனாக இருக்கிறான். அதனால தானே சுவாமி நம்மாழ்வாரை பற்றி தெரிவிக்கும் பொழுது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விவோதிதம், கிருஷ்ணனுடைய திருஷ்ணை நம்மாழ்வாரிடத்திலே, நம்மாழ்வாருடைய திருஷ்ணை கிருஷ்ணனிடத்திலே என்று பார்க்கும்போது நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணனிடத்திலே திருஷ்ணை, எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்திலே திருஷ்ணை என்று பரஸ்பரம் அப்பேற்பட்ட ஒரு பர்த்ருபாரியா சம்பந்தத்தோடே பார்க்கும் பொழுது எவ்வளவு அனுபவியமாக இருந்திருக்கும் அது. அதனால இந்த இடத்துல தெரிவிக்கும் பொழுது கருமை பெருமை மையலுமாம், அந்த மையல் அந்த எம்பெருமானுக்கு நம்மிடத்திலே மையல் உண்டாகிவிடும் அப்படின்னு அப்பேற்பட்ட திருமாலை லக்ஷ்மிநாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானைங்கிறாருங்க. நினைப்பன், அதாவது திருமாலை லக்ஷ்மிநாதனான அந்த எம்பெருமானை நீண்ட தோள் காண நினைப்பன், அவனுடைய சிறந்த தோள்கள், விசால வக்ஷஸ்தலம், அவனுக்கு கண்ணுமே காது வரைக்கும் நின்றுருக்கும், கருணாந்த கமல நேத்திரம், அவனுக்கு எல்லாமே பெருசு. ஆஜானு லம்பிதமான புஜன்னா முழந்தாள்கள், அதுக்கு கீழே அவனுக்கு கை நீண்டு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும் இல்லையா, அலம்புரிந்த நெடுந்தடக்கைன்னுட்டார் திருமங்கை ஆழ்வார். அது மாதிரியான நீண்ட கைகளாச்சே. அதை போல அவனுக்கு வக்ஷஸ்தலமும் விஷாலமானது. அப்படி விஷாலமான வக்ஷஸ்தலமாக இருந்தால் தான் அகண்ட மார்பு, மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்னு சொல்லும்படியா, மலர் மார்பா விஷாலமா, எப்படி தாமரை இதழ் நன்னா அகண்டு மலர்ந்து இருக்குமோ அதுபோல எம்பெருமானுக்கும் இந்த விஷால வக்ஷஸ்தலம் மலர்ந்து இருக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனாலே நீண்ட தோள் காண நினைப்பன் திருமாலை நீண்ட தோள் காண. அதை இப்படி நம்ம அன்வயிச்சின்றோமையானால், அதாவது திருமாலை லக்ஷ்மிநாதனான அந்த எம்பெருமானை நீண்ட தோள் காண நினைப்பன், அவனுடைய சிறந்த திருத்தோள்களை கண்டு அனுபவிப்பதற்காக நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். எதன் மூலமாக? நெஞ்சே நினைனாரே, அது மாதிரி இந்த இடத்துல நினைத்து கொண்டே இருக்கிறேன். நினைப்பார் ஒன்று பிறப்பும் நேரார், இப்படி எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கவர்கள் யார்? அந்த பரமை காந்திகளோ அவர்களுடைய ஒரு வகை யோனி பிறப்பையும் நேரார் அடைய மாட்டார்கள். எம்பெருமானையே நினைச்சுட்டு இருந்தா அந்த பக்தி உருகிடும். அந்த பக்தினாலே மனசு உருகிறதுனாலே எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய வழிவேன்னார். 6 மாதம் மோகிச்சு போனாரே சுவாமி நம்மாழ்வார் அந்த பரம பக்தியினாலே. மறுபடியும் பிறந்த வாரம் அப்படின்னு ஆரம்பித்தார், மறுபடியும் மோகிச்சு போயிட்டார் 6 மாதம் காலம். மறுபடியும் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்துன்னார் 8ஆம் பத்தில். அங்கேயும் அப்படியே மோகிச்சு போயிட்டார். கீழே 3 மாதம் மோகித்தார் அப்படின்னு. அப்போது அந்த எம்பெருமானை நினைக்குந்தோறும் அவனை பற்றி பேசும்தோறும் நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், உலகியல் வாழ்க்கை எல்லாம் மறந்து போய் கடைசியில் என்ன ஆகும்னா, நினைப்பார் ஒன்று பிறப்பும் நேரார். அவர்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக அவன் திருவடி அடைய வேண்டியது தான். அவன் திருவடி அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் தாள்கள் தானே, அவன் தாழ் பற்றி கொள்வது தானே சுவாமி நமக்கு விஷயங்கள். அந்த தாழ் பற்றிக்கிறதுன்னு வரும்பொழுது அதுக்கப்புறம் சம்சார பாதைங்கிறது இருக்கவே இருக்காது. உமக்கு பரமபத பிராப்தி தந்தோம்னு சொன்னார் இல்லையா. எத்தனை பாகவதோத்தமர்களை பார்த்து எம்பெருமான் சொல்லியிருப்பான். நம்பெருமான் முக்கியமாக பராசர பட்டரை பார்த்து சாதிச்சாரே, உமக்கு பரமபதம் தந்தோம்னு. நான் போக மாட்டேன்னார் அவர். ஏன்னா பரமபதம் போயிட்டா அங்கேருந்து திரும்பி வருதல் இல்லை. நச்ச புனராவர்த்தந்தே என்று. அப்படி அங்கே போன பராசர பட்டர் திருப்பி வந்தாரோ? குரு பரம்பரையில் பார்த்தா திருப்பி வரல. என்னத்துக்காக போக மாட்டேன்னு சொன்னார்னு கேட்டால், அங்கேயும் நீ நம்பெருமாளாக சேவை கொடுப்பியா, சேவை சாதிப்பையா, நீ இங்கே பேசுவது போல அங்கே பேசுவையா, இங்கே நீயும் பெரிய பிராட்டியாருமாக சேர்ந்து இவ்விடத்திலே ரங்கநாதனும் பெரிய பிராட்டியாரும் எனக்கு தாயார் தகப்பனார் ஸ்தானமாக இருந்து இவ்வளவு நாள் பேசிக்கொண்டு இருந்தீரே, இப்பொழுது பரமபதம் தந்தோம்னு சொல்றீரே, அங்கே போனால் இதே காட்சி அங்கே உண்டா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அப்படி ஆனால் அங்கே அப்படி ஒரு கால் எனக்கு அந்த காட்சி இல்லை, நீ நம்பெருமாளாகவே பார்க்க முடியவில்லை என்றால் நச்சபுனராவர்த்தந்தேன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை பேதிச்சுண்டு மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு தேவரரை அனுபவிப்பதற்கு இதே திருவரங்கத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னார். இது வரைக்கும் வந்ததா தெரியல.
அப்போ நம்பெருமாள் வைகுண்டத்திலே நம்பெருமாளாகவே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் பராசர பட்டருக்கு. அதுபோல் எத்தனை மகான்களுக்கு கொடுத்தான்னு சொல்லணும். வானமாமலை தாசர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஏற்கனவே வியாதி, உடம்பு பூரா வியாதி. அதனால அவருக்கு பரமபதம் தந்தோம்னார். அவர் பெரிய மகாபாகவதோத்தமராக இருந்தார். அவருக்கு அப்படி சொன்னதுமே அடுத்த க்ஷணமே என்ன ஆச்சுன்னார், ஆழ்வாருடைய பாசுரங்கள் தானே இவர்களுக்கெல்லாம் அனுபவத்தில் வரும். உடனே அப்படி திரும்பினாரோ இல்லையோ, நானேறப் பெறுகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சே அப்படின்னுட்டார். திருவாட்டாறு பதிகத்தில் சொல்லும் பொழுது நான் ஏறப் பெறுகின்றேன், எனக்கு எப்பொழுது எம்பெருமான் பரமபதம் தந்தோம்னு திருவருவட்டம் சாத்தி அப்பேற்பட்ட திருமாலை விசேஷங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்தானோ, ஸ்ரீ சடகோபன் சாதிச்சானோ, தீர்த்த பிரசாதங்கள் கொடுத்து பரமபதம் தந்தோம்னு சொல்ற பட்சத்தில் அடியே நான் ஏறப் பெறுகின்றேன். இது ஆழ்வார் பாசுரம். இது நான் ஏறப் பெறுகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சேனார். அந்த நரகம்ங்கிறது என்ன சுவாமின்னா, அவருக்கு உடம்புல எத்தனை பாதைகள் என்ன வியாதிகள்லாம் இருந்ததோ அதையே அவர் நரகம்னுட்டார். அவர் அதை பார்த்ததுமே ஆழ்வார் தெரிவித்தது இனிமே பூலோகமே நரகம்னார். அவர் தன் வியாதி இனிமே வியாதி வைகுண்டத்தில் சிரமம் கொடுக்க போகிறது இல்லையா, அங்கதான் துக்கமே கிடையாது, எதுவுமே இல்லைன்னும் போது வியாதி புண்ணு எங்கே இருக்க போகிறது? பிணி பசி மூப்பு துன்பம்லாம் பூலோகத்தில் தானே சுவாமி. இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே வராது இல்லையா, அதனாலே நரகத்தை நகுநெஞ்சே அப்படின்னார். இது மாதிரி எம்பெருமான் எந்த இடத்துல அனுகிரகம் பண்ணுறானோ அந்தந்த இடங்களுக்குலாம் அதன் பிறகு அது இனிமேல் சம்சார பாதைங்கிறதே இருக்காதுங்கிறதுனால தெரிவிக்கிறார் இங்க. ஒன்று பிறப்பும் நேரார், அப்படி நேரார்னே தெரிவிக்கிறார் இங்க. அவர்களுக்கு என்ன ஆகும்னாக்கா ஒரு வகை யோனி பிறப்பையும் அடைய மாட்டார்கள், ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். அப்போ இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், எம்பெருமானை அனுபவித்து அவனே கதி என்று பரமைகாந்திகளாக இருக்கும் பட்சத்திலே நமக்கு இதுதான் கடைசி ஜென்மம், இதுதான் கடைசி பிறப்பு என்றது நாம் புரிந்து கொள்ள வேணும். ஆழ்வார் சத்தியம் பண்றார், அடியேன் சொல்லலை. இனிமே நேரார், மேற்கொண்டு ஜென்மங்கள் பல யோனிகளிலும் அடைய மாட்டார்கள்னு தெரிவிச்சுட்டார். கீதையிலையும் பகவான் கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தஹா பிரணஷ்யதி, என் பக்தன் ஒரு காலம் நாசமடைய மாட்டான் அர்ஜுனா புரிந்துகொள் அப்படின்னா. அதே விஷயத்தான் இங்கேயும் தெரிவிக்கிறார், அடைய மாட்டார்கள் அப்படின்னு விட்டாருங்க. அப்புறம் அத்தோள் தொழுதார், அந்த திருத்தோள்களை யார் தொழுபவர்களோ, இவர் தொழுவேன் அதுக்காக ஆசைப்படுறேன் நினைப்பன்னு சொன்னார் இல்லையா, அந்த தோள்களை யார் தொழுகிறார்களோ அவர்களை நேர எடுக்கிறார். தொழுதார் மனைப்பால் பிறந்தார் பிறந்து எய்தும் பேர் இன்பமெல்லாம் துறந்தார். அதாவது மனைப்பால் சம்சாரத்திலே பிறந்தவர்கள் ஜென்மம் எடுத்ததனால் அடையக்கூடிய சிற்றின்பங்களை எல்லாம் வெறுப்பர்கள். இதனாலே நமக்கு வரக்கூடியது எல்லாமே சிற்றின்பம், சின்ன இன்பம். இந்த இன்பத்தினாலே வரக்கூடியதெல்லாம் துன்பம்தான். இந்த சிற்றின்பம் அப்படிங்கிறது ஏதோ ஸ்திரீ புணர்ச்சின்னு எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லை, வேற எதையாவது ஒரு காமம் கொண்டு அந்த பொருளை வாங்கலாமா, அது அவர்கள் கிரகத்தில் இருக்க நம் கிரகத்திலும் இருந்தால் என்னென்ற ஒரு பொறாமையை கொண்டு அதனாலே பல விஷயங்களை ஈட்டுவதற்காக வேண்டி பொருள் எந்த விதத்திலேயாவது சம்பாதிக்கலாம்ங்கிறது கூட நஷ்டம்தான் நமக்கு. அதனாலே வரக்கூடிய சிரமங்கள் பகுதா பாதை தான் கொடுப்போமே தவிர அதனாலே நமக்கு நன்மை ஏற்படாது இல்லையா. அதனாலே அந்த அடையக்கூடிய சிற்பம் எல்லாம் அதெல்லாம் கூட கணிசிக்க மாட்டார்கள், வெறுப்பர்கள். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பெனக் கடையுமாகில் கூறுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாயின்னு அவர்கள் விஷயத்திலேயே வெறுப்பொடு சமணர் முண்டர்னு அவர்கள் எம்பெருமானுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ளாம அந்யதா பேசி அபார்த்த பரிகல்பனம் பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் மேலேயே அப்படி தெரிவிப்பார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னா. சாதாரண இச்சை வரக்கூடிய பொருள்கள்லாம் கணிசிப்பார்களோ ஆழ்வார்கள்லாம்? அப்படி இல்லையா. அதனால போதத்தாழ்வார் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அது என்னென்ன சிற்றின்பங்கள் கொடுக்கக்கூடிய பொருள்கள்லாம் உண்டோ, மனைப்பால் பிறந்தார் பிறந்து எய்தும் பேரின்பம் எல்லாம். இங்கே பேரின்பம் அப்படின்னு சொல்றது சிற்றின்பத்தை தான். அதனால இந்த பேரின்பம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, காரி உமிழும்படியாக இருக்கக்கூடிய சிற்றின்பம்னு எடுத்துக்கணும். அதாவது பிறக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தவிர இப்பிறவிலும் சம்சாரிகள் உகின்ற சிற்றின்பங்களை உகவாதே அவற்றை காரி உமிழ்ந்து கைவிடும்படியாக விரக்தியும் பெறுவர்கள் அப்படின்னு விட்டார். விரக்தினை பலன்னு சொன்னேன், விராகத்தன்மை விரக்தின்னு பெயர். அதுக்கு ராகம்னா அதில் ஒரு ஆசைப்படுறது, விராகம்ன்றது அதுலேருந்து தள்ளி போகிறது. எல்லாம் அடைஞ்சாச்சு போருமே அப்படிங்கிறது தான் வைராக்கியம், அதுதான் விரக்தின்னு பெயர்.
எல்லாம் அடைஞ்சாச்சு போருமே. நித்திய திருப்திங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நித்திய திருப்தத்துவம் எவனுக்கு வந்துடுத்தோ அவன் விராகத்தன்மையோடு இருக்கிறான்னு அர்த்தம். இனிமேல் அவன் எதுலையும் ஆசைப்பட போகிறது, போர் எல்லாம் அடைஞ்சாது. கிருத கிருத்தியா அவன் கிருதி, அதாவது ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் எம்பெருமானுக்கு சில திருநாமங்களை கொடுக்கும் பொழுது கிருதி கிருதஜஸ்வமசி ஸ்வபாவத்தான்னார். கிருதி அப்படின்னார், எம்பெருமானுக்கே கிருத கிருத்தியன்னு பெயர், எல்லாம் செய்து முடித்தவன் அப்படின்னு. அது எப்போ வந்ததுன்னார், ராமாயணத்தில் அதுக்கு பிரமாணம் காட்டுறார். விபீஷணாழ்வானுக்கு ராவணன் சம்ஹாரம் ஆன பிறகு விபீஷணாழ்வானுக்கு பட்டாபிஷேகம் செய்து வச்ச பிறகுதான் எம்பெருமானுக்கு விகத ஜுவரகான்றார், ஜுவரம் நீங்குத்துன்னு விட்டார் அந்த இடத்துல. அப்போதான் கிருத கிருத்தியா ததா ராமஹா பிரமுமோத அதாவது விகத ஜுவரஹா விஜ்வரோ பிரமுமோதஹா, ஜுவரம் நீங்கித்துனர். ஏன் ஜுவரம் உண்டாச்சுன்னார், சரணாகதி கட்டத்தில் விபீஷணன் வந்ததும் வராததுமாக சமுத்திர ஜலத்தையே கொண்டு அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் அங்கேயே செஞ்சு வச்சுட்டார். ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே, அந்த ராவணவதம் ஆகவே இல்லையே அப்படின்னு நினைச்சவருக்கு இது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் ராவணவதம்னு புரிஞ்சின்றவர். அது அப்பேற்பட்ட சத்திய சங்கல்பம் உடையவன், சத்தியகாமன், சத்திய சங்கல்பன். ஆனால் எம்பெருமான் இருந்தாலும் அவனுக்கு உள்ள ஒரு ஜுவரம் புறையோடு இருந்துதான். அந்த புறையோடு இருந்த ஜுவரம் எப்படா நீங்கித்துன்னார், வாஸ்தவமாக ராவண சம்ஹாரம் ஆன பிறகு பட்டாபிஷேகம் செய்து வச்சு விபீஷணாழ்வான் பார்த்த போதுதான் விகத ஜுவரஹா, அதனால விஜ்வரோ பிரமுமோதஹா அப்படிங்கிறாருங்க. அதாவது விஜ்வரோன்னா விகத ஜுவரஹா, ஜுவரம் நீங்கித்துன்னு விட்டாருங்க. அதனால கிருத கிருத்தியா யார்கள்னு கேட்டா இந்த விராகத்தன்மை உடையவர்கள், எல்லாம் செய்து முடித்தவர்கள்னு அர்த்தம். போருமே, இனிமே என்ன, இனிமே செய்ய வேண்டியது என்ன இருக்கு, எல்லாம் ஆச்சு. இனிமே எம்பெருமான் எப்பொழுது ஸ்வீகரிக்கிறானோ ஸ்வீகரிக்கட்டும். அதனால மரணத்தை கூட அதித்திய போல வரவேற்பார்கள் இப்பேற்பட்ட கிருத்த கிருத்தியர்கள் அப்படின்னா, அதாவது விராகத்தன்மை உடையவர்கள். இங்கே அடையவே மாட்டார்கள், துறந்தார்னு சொல்லிட்டாரு. அவங்க துறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் கேட்டா, கிருத்த கிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யம் பிரியமிவ அதிதிம் சொல்லிட்டாங்க. மிருத்யுவை கூட அதித்திய போல வரவேற்பார்கள். அப்போ இதில் தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டால், மரணத்துக்கு அஞ்சுவதில்லை. மரணம்ங்கிறது நமக்கு கிடைச்ச பெரிய வரம். அதனால் இங்கே துறந்தார்னா இங்கே இந்த பூலோகத்தில் மறுபடியும் பிறந்து அதனாலே கண்டது தான் என்ன, இந்த காரி உமிழும்படியான இந்த சரீரத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் என்ன, எல்லாமே அழியக்கூடியது. அதாவது நகம், சிகை, ரத்தம், பீழை, மலம், மூத்திரம், சரமம், இன்னும் என்னென்ன உண்டோ, என்னென்ன விஷயங்கள் உண்டோ, வியர்வை, எல்லாமே நாத்தம் பிடிச்ச சரீரம் தான். அதனால அஸ்தூனம், ஸ்நாயுபந்தம், மாம்ச சோனித்த லேப்பனம்னு விட்டார் இதை சாஸ்திரங்களில், மனுஸ்மிருதியில். அதனால் இதெல்லாம் பூதாவாசம் இமம் தியஜே, இது தேவையே இல்லைடா, இந்த சரீரத்தை போட்டுடு கீழே. அப்படின்னா என்ன அர்த்தம், விராகத்தன்மையோடு இருக்க வேண்டியது, எல்லாம் செய்து முடித்த ஒரு நிலைமையோட எம்பெருமானிடத்திலே நாம் அவனுடைய பெரிய திருத்தோள்களை யார் அடைவார்களோ, யார் அதை அனுபவிப்பார்களோ, அவர்கள் இந்த பூலோக விஷயத்திலே, சிற்றின்ப விஷயத்திலே மனசை செலுத்த மாட்டார்கள், எல்லாம் துறந்தவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவித்தார் இந்த பாட்டுனால. அடுத்தது 43வது பாசுரம், அதாவது நமக்கு 3வது பாசுரம். தோளிரண்டெட்டேழும் மூன்னும் முடியனைத்தும் தாளிரண்டும் வீழச் சரந்துறந்தான் தாளிரண்டும் ஆறு தொழுவாறு பாதமவை தொழுவதன்னே என் சீர்கெழுதோள் செய்யும் சிறப்பு. ஆஹா, என்ன அழகான வார்த்தையை தெரிவிக்கிறாருங்க. தோள் 2, 8, 7, 3 கூட்டினா 20 தோள். 20 தோள் யாருக்கு சுவாமி? 10 தலை 20 தோள்ங்கிறது ராவணனுக்கு தானே. அதனால இங்க சொல்றார் தோள் 2, 8, 7, 3, 2 8 10, 10 7 17, 17 3 20. ஆக 20 தோளும் முடி அனைத்தும் 10 தலை சொல்லும்படியான அந்த ராவணன் எல்லா தலைகளும் தாள் 2 தாள்கள். அந்த ராவணனுக்கு 2 தாள், அதுக்கு மேலே 20 தோள்கள், அதுக்கு மேலே 10 தலை. இத்தனையும் உடையவன் ராவணன் தானே. அவன் எல்லாம் தாழ் 2 வீழ முடியும்படியாக அப்படி சரம் துறந்தான் அப்படின்னாருங்க. சரம் துறந்தது அம்புகளை செலுத்தின பெருமாளுடைய. இது ஏன் சுவாமி இப்படி செய்யணும், அதை நேர 20 தோள்களும்னு சொல்லியிருக்கலாமே. அது சொல்றதுக்கு பதிலாக இப்போ என்ன தெரிவிக்கிறார், தோள் 2, 8, 7, 3ன்னு 20 இப்படி ஒரு கணக்கு கொடுப்பானே அப்படின்னு கேட்டா,
அதாவது சின்ன பின்னப்படுத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணினானா எம்பெருமான் 2 தோள்களை அடித்து பார்த்தான். போறவில்லை அப்படின்னதுமே 8 தோள்களை மேல் கொண்டு அப்படியே சரண் துறந்து எல்லாத்தையும் சின்ன பின்னப்படுத்தும்படியாக பண்ணினான். அதுவும் போறவில்லை என்னதுமே மேல் கொண்டு இருக்கக்கூடிய 10ல் 7 தோள்களை அடித்தான். இன்னும் மீதி இருக்கிறது அதுவும் போனால்தான் இவன் முடிவனோ என்று நினைச்சு மேல் கொண்டு இருக்கக்கூடிய 3 தோள்களையும் அறுத்து அதன் பிறகு தாழ் 2ன்னாரங்க. அதனால் தாள்கள் என்னவோ 2 தானே ராவணன், அதைத்தானே காட்டினான் அவன். 10 தலை, ஆகா நான் 10 தலை ராவணனாக்கும் நான் சீதையை அபகரிக்கிற கட்டத்தில். அதனால 10 தலை ராவணன் போல வந்தானே அங்க சீதா பிராட்டியார் அபகரிக்கிற கட்டத்தில், அதை போல இங்க பெருமான் அதை பார்த்தார். அவன் ஒரு தலை 2 தோள்கள் 2 கால்களை காண்பிக்கலையே, திடீர்னு வந்ததும் வராததுமா 10 தலை அப்படின்னா 10 இந்திரியங்கள். அவனுடைய சரீரம் தான் மனசு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ என்று சொல்லும்படியாக பந்தத்துக்கும் இந்த மனசு தான் காரணமாக இருக்கு, மோட்சத்துக்கும் மனசு தான் காரணமாக இருக்கிறதுனால அந்த சரீரம் ராவணனுடைய சரீரம் மனசு. அது இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள்னு சொன்னால் இந்திரியங்கள் என்ன பண்ணும், என்கிட்ட இணங்கிடுன்னு காமத்தை தான் காட்டும். சீதா பிராட்டியாட்ட அப்படி தான் பேசினான் அவன், எனக்கு நீ இணங்கிடுன்னு தான் பேசினான். அது அசடே இப்படி பேசுறிய நீ என் புத்திரன் இல்லையா அப்படின்னு அவள் விஷயத்தை எடுத்து சொல்லி அதன் பிறகு அவனுக்கு அவளே சாட்சாத்தாக சத்சங்கமாக இருந்து விதிதா சகிதர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரியே பவத்து தே எதி ஜீவித்தும் இச்சச ஜீவனம் உஜ்ஜீவனம். எதுவாக இருந்தாலும் எம்பெருமான் திருவடியில் போய் சேருன்னா தேன மைத்ரியே பவத்து தே அப்படின்னா, ஏன்னா அப்படி சொல்லியும் கூட அவங்க தான் இஷ்டம் இல்லையே, மரணம் ஆசைப்பட்டான் இல்லையா, மரணத்தை தானே தானே தேடிக்கிறான். சீதையை அபகரிக்கிற கட்டத்திலேயே வால்மீகி ஆச்சரியமா தெரிவிச்சிட்டாரே, என்னன்னா சீதையை தொட்டு தான் தூக்கிட்டு போறான்னு பொழுது தாயாரை தொடும் பொழுது எங்கேயாவது தலை வெடிக்குமா? எந்த பெண்ணையாவது கெட்ட எண்ணத்தோடு தொடுவையானால் உன் தலை 100ஆக வெடித்து சாவாய்னு பிரம்மா சாபம் இருக்கும்போது சீதா பிராட்டியாருக்கு தொடர்றதுக்கு முன்னாடி இந்த சாபம் உண்டாச்சு. இப்போ சீதா பிராட்டி கட்டி தொட்டு தான் தூக்கிட்டு போயிருக்கிறான். அப்போ தலை வெடிக்கலையே அப்படின்னா எல்லா இந்திரியங்களையும் வசப்படுத்தி இவள் தாயார்னு தெரிஞ்சுட்டு தாயாரை கொண்டு வச்சாதான் தகப்பன் கையால் மரணம் வரும் என்று தெரிந்து கொண்டு தான் சீதா பிராட்டியார் அபகரிக்கிறான். அப்போ தானே சரணாகதி பண்றான் தாயார்னு தெரிஞ்சு மனசமார்ப்பயத்து ஸ்வ ஆத்மவதாய ராவணகான்னு பதம் போட்டிருக்கிறார் வால்மீகி. ஸ்வ ஆத்மவதத்தை தானே தேடிண்டான். அப்ப எங்கேருந்து வந்தது அவனுக்கு? அப்பேற்பட்ட எல்லா இந்திரியங்களையும் வசப்படுத்தி எல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கிறான். அப்ப தகப்பன் பார்க்கிறார்னும் பொழுது யாராக எப்படி அழைச்சிட்டு போறனோ அந்த ரூபத்தை காட்டுகிறேன்னு எம்பெருமான்கிட்ட காட்டினதுமே ஒவ்வொரு தலையாக எடுப்பதும் முடி எல்லாத்தையும் முடி அனைத்தும்ட்டாருங்க 10 எல்லா தலைகளையும் தாழ் 2ம்னார் 2 கால்களையும் எல்லாத்தையும் சேர்த்து சின்ன பின்னப்படுத்தி தான் அவனை கீழே பபாத்த பூமௌ அப்படின்னா அவன் கீழே விழுந்தான்னா தரணி தலே அவன் ஹிருதயம் பிபேத ஹிருதயத்தை பேதிச்சானோ இல்லையோ அதன் பிறகுதான் அவன் கீழே விழுந்தான். தலையை வெட்ட அவன் சாகலை, மரணம் எய்தலை. அது பிறகு ஹிருதயம் பிபேதன்னு விட்டார். அந்த சமயத்தில் தான் கீழே விழுந்தான். பபாத்த தரணி தலை. தரணி தலம்ங்கிறது என்னது? எம்பெருமான் திருவடி தான். பத்யாம் பூமிஹி வேதம் சொல்றது எம்பெருமானுடைய திருவடியில தான் பூமி இருக்குன்றார். அப்போ பூமியில கீழே விழுந்தானா என்ன அர்த்தம்? எம்பெருமான் திருவடி அடைந்தான் அப்படிங்கிற தாத்பரியம். அந்த தாத்பரியத்தோடு அந்த ஒரு சிந்தனையோட பார்க்கும் பொழுது, ஆனால் இங்கே ஆழ்வார் தெரிவிக்கிறார் அவனை சின்ன பின்னப்படுத்த முடியாது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு எதுவும் போராதுன்றதுனால அவர் ஆரம்பத்தில் தெரிவித்த தோள் 2ம் 8ம் 7ம் 3ம் என்று இதை கணக்கு பண்ணி கொடுக்கிறார் அழகா. அவ்வளவு அடிச்சா அடி அவன் மறக்கவே முடியாது வாழ்க்கையில் என்னும்படியாக அவனை எல்லாம் பண்ணி சரண் துறந்த அம்புகளை செலுத்தின பெருமானுடைய தாழ் 2ம் அவனுடைய 2 தாள்களை போக்கினானே அந்த எம்பெருமானுடைய தாழ் 2ம் 2 திருவடிகளையும் தொழுவார் ஆகார். தொழுகின்றவர்கள் எவர்களோ அவர்களது பாதம் அவை அவர்களுடைய திருவடிகளை தொழுவதன்றே என் சீர்கள் தோள் செய்யும் சிறப்புன்றாருங்க. அதனால எம்பெருமான் திருவடித்தாள்களை தொழுபவர்கள் யாரோ அவர்களுடைய திருவடிகளை தொழுவதன்றே சேவிப்பதன்றோ எனது அழகிய தோள்கள் எனக்கு செய்யும் உபகாரம். எனக்கு இருக்கக்கூடிய தோள்கள் அவர்கள் திருவடியில் போய் நான் விழ வேண்டாமோ? இங்க ஒரு ரகசியார்த்தம். இது வெறும் சாதாரணமாக சொன்னதில்லை. ஆண்டாளும் தெரிவிக்கிறாள், திருமங்கை ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், எல்லா ஆழ்வார்களும் தெரிவிக்கிறதா எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொள்வதுதான் அப்படின்னு ஒரு பட்சம் இருந்தால் கூட கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கும் போது மற்றுமோர் தெய்வமுளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமைன்னார். மற்றெல்லாம் பேசினும் நின் திருவெட்டெழுத்தம் கற்று
உன்னடியார்க்கடிமை. அதாவது திருவெட்டெழுதும் கற்றில் நான் கண்ணபுரத்துறை அம்மாளின் பாசுரம் பூர்த்தியாருது. அன்வைக்கும் பொழுது மத்தெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தம் கத்து உன்னடியார்க்கடிமை. ஆக எது கத்துனதனுடைய பலன் என்ன சுவாமி? அடியார்களுக்கு அடியாராக இருக்க வேண்டியதுதான். அதனால எல்லாம் அடியார்கள் குழாங்களோ உடன் கூடுவது எண்ணுகளோ அப்படின்னார் ஆழ்வார். கடைசியில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு அடியார்களையே காட்டி கொடுக்கிறார். திருப்பான ஆழ்வார் முதல் பாட்டிலேயே முதல் வாக்கியத்திலேயே ரெண்டையும் தெரிவிச்சுட்டார். எம்பெருமான சொன்ன அதே பாதத்தின் பக்கத்திலேயே அதாவது என்ன தெரிவித்தார்? அமலனாதிபிரான் எம்பெருமான சொன்னார். உடனே அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். அப்போ அடியார் மூலமாகத்தான் எம்பெருமான போக முடியும் அப்படின்னு. இது எம்பெருமானுக்கிட்ட செல்வதற்கு காரணம் அடியார்கள் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால் துவயத்தில் விவரணம் கொடுக்கிறார். பிள்ள உலகாசிரியர் சூர்ணையாரை கொடுக்கும்பொழுது குளிர்ந்த, அதாவது நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே நம் அபராதம் கண்டு சீற்றம் பிறந்தால் சமிப்பது இவளுக்காக, பொறுப்பது இவளுக்காக. யாருக்காக? பெரிய பிராட்டியாருக்காக தான். பெரிய பிராட்டியாரை வச்சுட்டு தான் அவர்களை பொறுப்பாக. பகவான் சர்வதந்திர சுதந்திரமாக இருந்தால் கூட அவன் கண்ணை மறைச்சிருவாள். அவள் பிராட்டி மறைச்சி, நீ பெத்த குழந்தை அது எங்கே போகும், உன்கிட்ட சரணாகதின்னு வந்திருக்கே அப்படின்னு. இப்போ ஒரு விசேஷனம் நமக்கு வேதத்தில் 4 பேரை தெய்வமாக கொள்ளு அப்படின்னு சொல்றது. மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா என்று சொல்றது. மாதாவை தெய்வமாக கொள்ள வேணும், பிதாவை தெய்வமாக கொள்ள வேணும், ஆச்சாரியனை அதாவது எழுத்தறிவித்த ஆசானை தெய்வமாக கொள்ள வேணும், அதிதி தேவோப கிரகத்துக்கு வரக்கூடிய அதிதிகள் யார் உண்டோ அவர்களை தெய்வமாக கொள்ள வேணும் அப்படிங்கிறது. இது அந்யாபதேசமாக வெளிப்படையான சாதாரண அர்த்தங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவார்கள். ஆனால் பெரிய பிராட்டியாரையே தெய்வமாக கொள், எம்பெருமானையே அவரே தான். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா உலகுக்கோர் முந்தை தாய் தந்தை எல்லாமே அவனாக இருக்கிறதுனாலே அந்த எம்பெருமானை சொல்லி அவனையே பிதாவாக காட்டி சர்வ பிதாவாக இருக்கிறார் இல்லையா. பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வரக்கூடியவர். அதனால ஆச்சாரியன் இங்கே யாருன்னு கேட்டால் நமக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து வைத்து வைஷ்ணவத்துவத்தை உண்டாக்கினாரே அந்த ஆச்சாரியனையே தெய்வமாக கொள். இது 3வது விஷயம். 4வது அதிதி தேவோ பவா என்று சொல்லும்படியாக அடியார்களை, அதிதினா இங்கே அடியார்கள் அதாவது பாகவதோத்தமர்களையும் தெய்வமாக கொள்ள வேண்டியது அப்படிங்கிறார். ஒரு முக்தி கிடைச்சி முக்தாத்மா வைகுண்டத்துக்கு போனானேயானால் அந்த இடத்துல எம்பெருமானுக்கு நாம் அடிமையாக இருப்பது, அங்கே பாரதந்திரியம் பாராட்டி கொண்டு இருப்பது அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரிய ஹிருதயத்தில் விஷதமாக விளக்கிவிட்டார் இதை மணவாள மாமுனிகள். சரி, இப்பொழுது அந்த ஏன்னா எம்பெருமான் போகி, நாம் போகிய வஸ்துக்கள் நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் எம்பெருமான் போகி அப்படிங்கிறது தெரியறது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நாம் அந்த எம்பெருமான் கிட்ட போகிறோம் இல்லையா, அந்த அங்கீகாரம் அப்போ அந்த இச்சைக்கு சேர எம்பெருமானோட அங்கீகாரம் பண்ணும்போது இது ஸ்வரூபானுரூபம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதுதான் நமக்கு நிஷ்கிருஷ்டமான ஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு புரியறது. ஆச்சரியமான விஷயத்தை நம்ம காட்டி கொடுத்துருக்கிறார். அதைத்தான் இங்கே ஆழ்வார் தெரிவிக்கிறார். நமக்கு சாதாரணமாக எம்பெருமானிடத்தில் நேர போவதை காட்டிலும் அவனோட அடியார்கள் மூலமாகத்தான் எம்பெருமானிடத்திலே சேர வேண்டியது அப்படிங்கிறதுனாலே இச்சானுகுணமாக விநியோகம் கொள்ளும்படியான வஸ்து நாம இருக்கிறோம். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு, அங்கே அடியரோடு இருக்கிறது தான் அங்கே விசேஷனம். அந்த அடியார் குழாங்களோடு உடன் கூடுவது என்றுகொலோன்னு பாரித்தார். நாமும் அப்படி பாரிக்க வேணும்னு நமக்கு தெரியும். இதுதான் நிஷ்கிருஷ்டமான ஸ்வரூபம் நமக்குன்னு தெரியாது. அது ஆழ்வார் இங்கே ரொம்ப வெளிப்படுத்தி காட்டுகிறார் இந்த இடத்துல. அதாவது எம்பெருமானுடைய திருவடி தாள்கள் தொழுவர்கள் எவர்களோ அவர்களுடைய திருவடியை அடியேன் தொழக்கடவது அப்படிங்கிறதுனால பாதமவை அந்த திருவடிகளை தொழுதன்றே என் சீர்கெழுதோள் எழுதோள் செய்யும் சிறப்புன்னுட்டார். அந்த எம்பெருமான திருவடிகளை தொழுபவர்கள் எவர்களோ அவர்களுடைய திருவடிகளை சேவிப்பதென்றோ எனது அழகிய தோள்கள் எனக்கு செய்யும் உபகாரம். அப்போ பேர் உபகாரம் நமக்கு எதுன்னு கேட்டால் அதனால் பாகவதோத்தமர்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கும் நாம் அடியார்களாக இருக்கிறோம், எம்பெருமானுக்கும் நாம் அடியார்களாக இருக்கிறோங்கிற இந்த நிஷ்கிருஷ்ட ஸ்வரூப லட்சணத்தை நாம் புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஆழ்வார் இந்த இடத்துல தெரிவிக்கிறார் நமக்கு. நான் ரொம்ப
சுருக்கமாக சொல்லியிருக்கிறேனே தவிர அதனுடைய விஸ்தாரமாக அந்த வியாக்கியானத்தை சொல்லிட்டு போவோமேயானால் அதுவே ஒரு பெரிய உபன்யாசமாக ஆகும். அப்படிங்கிறதுனாலே அதை சுருக்கி இங்கே ஆழ்வார் தெரிவிக்க வேண்டிய விஷயம், அவர் என்ன தெரிவிக்க வரார் அப்படிங்கிறத அடியேன் இந்த இடத்துல தெரிவித்தேன். அதனால் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் கைகள் படைக்கப்பட்டிருந்தா கூட அவர்கள் அந்த கைகளை கொண்டு பிறர் பொருளை கவர்தல், அதுக்கப்புறம் நல்லாரை கொல்லுதல் அப்படிங்கிற விஷயங்கள் அதுக்கு தானே இருக்கிற அந்த மாதிரி தொழில்கள் தானே செய்கிறார்கள். அப்படிலாம் இல்லாமல் அவர்களுடைய கைகள்லாம் எனக்கு உதவி புரிய வேண்டாம், அவர்கள் தாள்கள் எனக்கு உபயோகம் அற்றது, அதனால் பாகவதர்களை தொழுவதற்கு உறுப்பாகும் எதுவோ மேல் இதுவே எனக்கு செய்த மகோபகாரம், அந்த திருவடிகள் தான் அடியனுக்கு உத்தேசியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். நமக்கு ஆண்டாளும் தெரிவிக்கும் பொழுது எம்பெருமான எழுப்பியாச்சு. அம்பரமே தண்ணீரைய பாசுரத்தில் அம்பர மூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு எம்பெருமானை எழுப்பின அடுத்த க்ஷணமே ஆச்சோ. எம்பெருமானை எழுப்புவதற்கு அவன் பாகவதோத்தமர்கள் மூலமாகத்தானே செல்ல வேணுங்கிறதுனாலே அடுத்த வாக்கியத்திலேயே ஆண்டாள் தெரிவிக்கிறாளுங்க. செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கில். அந்த செம்பொற்கழலடி செல்வா பலதேவான்னு பாகவதோத்தமனை முன்னிட்டு தான் எம்பெருமான்கிட்ட செல்ல வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்திருக்கிறாள். அதனாலே எம்பெருமான் திருவடி தாள்களை காட்டிலும் அவன் அடியார்கள் அவனை அடைகிறார்கள் இல்லையா திருவடியா, அவர்களுடைய திருவடிகள் தான் நமக்கு தஞ்சம், அதுவே நமக்கு உத்தேசியம் அப்படிங்கிறது ஆழ்வார் இந்த பாட்டிலே 43வது பாட்டிலே தெரிவித்தார். 44வது பாட்டுக்கு வந்துடுவோம். சிறந்தார்க்கு எழுதுணையாம் செங்கண்மால் நாமம் மறந்தாரை மானிடமா வையேன் அறந்தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மத்தவன் பேர் ஓதுவதே நாவினால் உள்ளு. 44வது பாட்டிலையும் மாதவன்கிற எப்படி 39வது பாட்டிலேயே தெரிவித்தாரோ மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்குன்னு சொன்னாரோ அந்த மாதவன் திருநாமத்தை எடுக்கிறார் இங்கே. அதனால் சிறந்தார்க்கு ஸ்ரீ வைஷ்ணவோத்தமர்கள் எவர்கள் உண்டோ அவர்களுக்கு எழு துணையாகம் உஜ்ஜீவன ஏத்துவாக துணையாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் செங்கண்மால் நாமம், அந்த செந்தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருநாமம். இந்த செங்கண்மால் அப்படிங்கிறது சிறிய திருவடியும் முதல்ல எம்பெருமானுடைய சேரும் பொழுது செங்கண்மால் தானே தேவரீர் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதை வாலி வதமான பிறகு தாரை அதே மாதிரி தான் கேட்டிருக்கிறார். இந்த இடத்துல எம்பெருமானே நீ செங்கண்மாலாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு கேட்கிறார். துவம் அப்ரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதி க்ஷமாவானே க்ஷதஜோபமாக்ஷா. க்ஷதஜோபமாக்ஷா அப்படின்னா அந்த அக்ஷம் அந்த கண்களை பார்த்து சொல்லும்பொழுது என்ன ஒரு செங்கண்மால் என்ன ஒரு ஆச்சரியம், பூமி பிராட்டிக்கு சமானமான ஒரு பொறுமையோடு இருக்கக்கூடிய அந்த கண்களில் ஒரு ஆர்திரமான பார்வையோட செவ்வி ஓடிய ஒரு கண்கள் அப்படின்னு செங்கண்மாலேன்னு கூப்பிடுறார். அந்த விஷயத்தை இங்கே தெரியும் போது செங்கண்மால் நேர ஆழ்வார் விழிக்கிறார் இங்கே. அதனால செங்கண்மால் செந்தாமரை கண்ணன பெருமானுடைய நாமம்தான் எல்லோருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்கள் எல்லோருக்கும் உஜ்ஜீவன ஏத்துவாக துணையாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருநாமம். அது எதுன்னு கேட்டால் மறந்தாரை மானிடமா வையேன். அந்த திருநாமத்தை யார் மறக்கிறார்களோ அவர்களை மனுஷனாகவே நான் நினைக்கல, மனுஷ யோனில் பிறந்தவர்களே இல்லை, அவர்களெல்லாம் ஏதோ மிருகவத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். 4 கால் பிராணிகள் போலே ஊர்வன பரப்பன அதை விட ரொம்பவும் கீழ் தாழ்ந்தது இந்த புல்லாகவும் அதுக்கப்புறம் மரமாகவும் இருக்கிறது. அதுகளுக்கு சிந்தனா சக்தி இருக்குமோ இல்லையோ அதனால தானே வளர்றது. ஆனால் அதுகளுக்கு உணர்ச்சி இருக்கலாமோ என்னமோ, ஆனால் ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் பேச தெரியல, இருள் கவ்வின மனசானா இருக்கும். அடுத்த க்ஷணம் என்ன ஆகும்னு அதுகளுக்கே தெரியாதே. அதுபோல தானே ஊர்வன பரப்பனா அடுத்த க்ஷணம் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அதை போல மனுஷர்கள் தானே இவர்களாம் தவிர உண்மையான மனுஷ யோனியில் பிறந்தவர்கள் நான் மனசால கூட சிந்தனை பண்ண முடியலை சுவாமி அப்படிங்கிற. அதனால வையேன் என் நெஞ்சில கொள்ளவே மாட்டேன், நெஞ்சேன்னு பெருமா நினைச்சார் இல்லையா, அதையே உஷா துணையாக அந்த உஷா துணைக்கு இப்ப சொல்றார் என் நெஞ்சால கூட அப்படி நினைக்க மாட்டேன், இவர்கள்லாம் மனுஷர்களே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதோ அறந்தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவான்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய திருமாலே என்று கூவி அழைக்கும்படியான அத்தியவசாயம் கொண்டு அதோடு இல்லாமல் மற்றும் மேலும் அவன் பேர் நாவினால் ஓதுவதே, அதனால் அவனுடைய திருநாமத்தை நாவினால் சொல்லுவதையே உள்ளு பிராப்தமென்று அனுசந்தித்திரு. அப்போ இங்கே நெஞ்சமேன்னு இங்கே வந்து வருவிச்சுக்கணும். இங்கே அந்த அந்த நெஞ்சமே அப்படிங்கிற விழி இங்கே வருவிச்சுட்டாக்கா அதுக்கு அத்தியாகாரம்னு பெயர். நெஞ்சமே உனக்காக தான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, மற்றவர்களை நான் நெஞ்சால் நினைக்க போகிறதில்லை. ஆனால் எம்பெருமான் திருநாமத்தை யார் சொல்லுகிறார்களோ அவன் திருநாமத்தை நாவினாலே சொல்லக்கூடியவர்கள். ஏன்னா வாக்குனால சொல்லலாம், செயல்களாலே அவனுக்கு அஞ்சலி பண்ணலாம், கீழே விழுந்து நமோ நாராயணான்னு சேவிக்கலாம், மானசீகமானது. ஆனாலும் கூட நமக்கு புள்ள உலகாசிரியர் தெரிவிக்கிறார், அது வந்து காரியத்தால் சரி வாக்குனால சொன்னாலும் சரி பேற்றுக்கு இழவில்லை, ஆனாலும் மானசமாக கடவுது அப்படிங்கிறத மானசீகமாக இருக்கிறது தான் இங்கே விசேஷம். அதனால நெஞ்சமே அப்படின்னு இந்த நெஞ்சத்தை உள்ளு பிராப்தமென்று அனுசந்தானம் பண்ணி கொண்டு இரு அப்படின்னு இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். அதாவது தாம் இருக்க வேண்டும்படியை தம்முடைய நெஞ்சுக்கு அவரே தானே தெரிவிக்கிறார், நெஞ்சுக்கு தெரிவிக்கிறார். பின்னாடி அந்த கடைசிய வாக்கியத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், நெஞ்சே அப்படிங்கிற விழியை இங்கே வருவிச்சுண்டு உள்ளு அப்படிங்கிற ஒரு பதத்தை போட்டிருக்கிறார் இங்கே. அதனால் நெஞ்சமே தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக எவன் அவதாரம் பண்ணினானோ அவன் திருநாமம் மாதவன் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். அந்த திருநாமத்தை கொண்டு நாம் அடைய வேண்டியது அவன் திருநாமத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களே எனக்கு உத்தேசியமானவர்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். 45வது பாசுரம். உளதென்று இருமாவார் உண்டில்லை என்ன தளர்ந்தல் தனதரகும் ஈரார் அளவரிய வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பயின்று. இதில் சில திவ்யதேசங்களை சொல்கிறார். அடுத்து வரக்கூடிய பாசுரத்தின் திவ்யதேசங்களை பற்றிலாம் பேசுகிறார் அவர். அளவரிய வேதத்தான் அனந்தாவை வேதாஹா, வேதம் அப்படிங்கிறது அனந்தமானது, அதுக்கு இதுதான் முடிவுங்கிறதே தெரியாது, எங்கே ஆரம்பித்ததுன்னு தெரியாது. ஒரு சமுத்திரத்து மத்தியில் ஒரு நாவே வயாந்த முபயே ஹவந்தேன்னு வேத வாக்கியப்படி ஒரு நௌகா படகுல உட்காந்து மத்திய பாகத்தில் போகிறோன்னு வச்சுப்போமே, சமுத்திரத்தில் இந்த பக்கமும் கரை தெரியாது அந்த பக்கமும் கரை தெரியாது, மாலுமி ஓட்டக்கூடிய மாலுமி கூட கரை தெரியாது. அவர் எப்படி ஓட்டுவார்னு கேட்டால் அதுக்கு ஏதோ அவருக்கு ஒரு முள் இருக்கு இல்லையா, அதுக்கு வடக்கு திசைன்னு தெரிஞ்சுட்டு இது வழியாக போக வேணும் அப்படின்னு அவர் வந்து அதன் மூலமாக தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறாரே தவிர அவருக்கும் இந்த ரெண்டு கரைகளும் தெரியாதுன்னார். அதுபோல இங்க வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு சொல்லும்பொழுது அந்த வங்கம்னா வங்கம், அந்த கப்பல்கள்லாம் செல்லக்கூடிய பெரிய சமுத்திரத்தை எம்பெருமான் ஒருவனே அறிந்தவன், அவனாலே படைக்கப்பட்ட வஸ்துவாச்சே. அத்வாரகமாக தானே பல விஷயங்களை படைச்சிருக்கிறான். அதாவது யாருடைய சொந்த முயற்சியோ, அதாவது எம்பெருமானுடைய முயற்சி உண்டு, அவனுடைய விஷயம் இல்லாமல் வேற யாருடைய சகாயத்தையோ கொண்டு செய்யாததுனாலே அத்வாரகமாக தானே எல்லாத்தையும் செய்கிறான். பூர்வ கல்பத்தில் எதெல்லாம் இருந்ததோ அப்படியே வேத வாக்கியத்தை கொண்டு மறுபடியும் பகவான் எல்லாரும் சிருஷ்டி பண்ணுறானே, அது பெரிய சமுத்திரம். அதனாலே அந்த போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேதத்தை கொண்டு தான் பகவான் செஞ்சிருக்கிறான். அனந்த பாரம் பகுவேதித்தவ்யம் அல்பஸ்ச காலஹா பகவஸ்ச விக்னாஹா அப்படின்னு அனந்த பாரம். இதுக்கு எங்க ஆரம்பம் இருக்கு எங்க முடிவு இருக்குன்னு தெரியாதபடியான கரைகளே தெரியாத ஒரு பெரிய சமுத்திரமாவது. நமக்கு திராவிட வேத சாகரம்னார் நாதமுனிகள். அதுபோல் இதுவும் திராவிட வேதமும் பெரிய சமுத்திரம். இதுக்கு எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுனே தெரியாது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ 4000 இந்த ஒரு புஸ்தகத்தில் அடைக்கிட்டோம், கிடையவே கிடையாது. ஒவ்வொரு அக்ஷரமும் பல கோடி அக்ஷரங்கள் பெருமானமானது, அதுக்கு சப்தங்கள். நாம் அவ்வளோதான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். நீ எவ்வளவோ விஷயங்கள் தெரியாதது இருக்குது. இதை நோண்ட நிறைய எடுக்க பல அர்த்தங்கள் உண்டாகும், பல விஷயங்கள் உண்டாகும், பல அக்ஷரங்கள் நமக்கு உண்டாகும். அதனால் ஆகஸ்தியமும் அனாதி அப்படின்னு விட்டார் ஆச்சாரிய ஹிருதயத்தில். அதனால் அப்பேற்பட்ட விஷயம் இந்த இடத்துல வேதத்தான் அப்படின்னா அந்த வேதமாகிய பிரதிபாத்தியமான எம்பெருமான எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது? அதனால அது அனந்த பாரம். அதுலேயும் உள்ளே போனால் பகுவேதித்தவ்யம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காலமோ அல்பஸ்ச காலகா. நம்ம வாழறது எவ்வளோ சுவாமி? 80 வருஷமோ 90 வருஷமோ அவ்வளவுதானே வாழ போகிறோம். 4,32,000 வருஷம் கலிகாலத்தில் நாம் வாழ்ந்தது 90 வருஷம்னா 45 வருஷம்தான்.
ஏன்னா வேதனூர் பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். பாதி தூங்கியே கழிச்சாச்சு. 100 வயசு ஒருத்தன் வாழ்ந்தான்னா 50 வருஷம் தூங்கி கழிக்கிறான் ராத்திரி. மீதி 50 வருஷம் பகலில் தானே முழிச்சுட்டு இருக்கிறான். அதுதானே உண்மையான வாழ்க்கை. அப்போ 50 வயசு தானே வாழ்ந்தான்னு அர்த்தமாகுது. பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு, மீதி 50 வருஷம். அதில் என்ன பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்மை. இதை தவிர வேற என்ன சுவாமி கண்டோம்? அதனால அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லையே. அதனால அந்த வேதம்ங்கிறது பகுவேதிதவ்யம் அல்பஷ்ட காலகா. அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம்னு போனால் பகவஷ்ட விக்னாகா, பல விக்னங்கள் வந்துடுறது. மகான்களுக்கே விக்னம் வரும்போது நாமெல்லாம் எந்த மூலை? ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாம் அப்படின்னு சொல்லும்படியாக சக்கரவர்த்தி திருமகனுக்கே சாட்சாத் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பட்டு உடனே நின்று போச்சே சுவாமி. மகான்களுக்கே விக்னங்கள் வரும்போது நமக்கெல்லாம் எந்த மூலை? அதனால விக்னங்கள் தான் வரும். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சாரத்தமமாக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு, எப்படி ஹம்சபக்ஷியானது ஜலத்தையும் பாலையும் சேர்த்து வச்சா பாலை ஸ்வீகரிச்சுட்டு ஜலத்தை தள்ளிடுமோ, அதுபோல் நம்ம சாரத்தமமான விஷயத்தை அங்கீகரிச்சுட்டு அன்று அங்கு அன்னமாய் அருமறை பயந்தான் அரங்கமா நகரமர்ந்தானேன்னு சொல்லும்படியாக அந்த அம்சபக்ஷிங்கிறது என்ன? அம்சகுஹ்யம், ரகசியத்தை சொல்லித்து இல்லையா? அந்த ரகசியத்தை தெரிஞ்சின்றாலே போரும். அதுதான் நமக்கு முமுட்சுப்படின்னு சொல்லும்படியான ரகசியத்ரயம். முக்கியமான விஷயங்கள் முமுட்சுப்படிவுக்கு அறிய வேண்டிய ரகசியங்கள் 3. அதை தெரிஞ்சின்றாலே போருமே உலகத்தில். அதனால இங்க தெரிவிக்கிறார் வேதத்தான், அப்பேற்பட்ட வேதத்தான், அந்த வேத பிரதிபாத்தியமான எம்பெருமான புரிஞ்சுக்கவே முடியாது, அவனை பற்றி அளவிடவே முடியாதுன்னு. அளவிட முடியாதபடி அனந்தமாயுள்ள வேதங்களினால் பிரதிபாதிக்கப்படுபவன் அவன் வேங்கடத்தான். அப்பேற்பட்டவன் எங்க இருக்கிறான்? நான் திருமலையில எழுந்தல் இருக்கிறானே. ஆனால் திருமலையிலே நிற்பவன் நமக்காக நின்ன திருக்கோலத்தில் எவ்வளவு காலமா நிற்கிறான் சுவாமி. விண்ணோர் முடிதோயும் பாதத்தான். நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் ஓடி இந்த இடத்துல தலை தோயும்படியாக, பூமியிலே தோயும்படியாக திருவடியிலே விழுந்து அவனுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் செய்யக்கூடியவர்கள் சேவகர்கள். அதாவது நமக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவையிலா அடிமை செய்ய வேணும் நாம்னு சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்த பிரகாரம் இவர்கள்லாம் நித்திய சூரிகள். அவர்கள் முடிகள்லாம் பணிய பெற்ற திருவடிகளை உடையவனான எம்பெருமான். அவர்கள் முடிகள்லாம் எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் இருக்க. அப்படி உடையவனான அந்த எம்பெருமானுடைய பாதம் பயின்று திருவடிகளே பழகி இருக்கக்கூடியவர்கள். அவன் திருவடியே சதா சர்வகாலம் நினைச்சு பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் என்று சொல்லும்படியாக அந்த அவர்கள் திருவடிகளிலே பழகி இருக்கக்கூடியவர்கள் எவர்களோ அவரது உளதென்று இருமாவார். தமக்கு செல்வம் உள்ளது என்று செருக்கு கொள்ள மாட்டார்கள். எம்பெருமான் திருவடியை பற்றி கொண்டவர்கள் நமக்கு இதெல்லாம் இருக்கு, எல்லாம் எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்கிறதுனாலே நம்ம இடத்துல இது இருக்குங்கிற செருக்கு இல்லவே இல்லை. முக்குறும்பு அறுத்தவர் கூறத்தாழ்வான் இல்லையா? வஞ்ச முக்குறும்பாம். அதனால் எல்லாம் முக்குறும்பு அறுத்தவர், அதாவது தனமதம் வித்யாமதம் அபிஜனோ மதம்னு சொல்லும்படியான 3 குறும்புகளை அறுத்தவர் இல்லையா கூறத்தாழ்வான். அதை போல இருக்கக்கூடிய மகான்கள் அப்படிங்கிறாருங்க. தமக்கு செல்வமுள்ள செருக்கு இருக்குன்னு நினைச்சுட்டு செருக்கு கொள்ள மாட்டார்கள். அதனாலே அவர்கள் கர்விஷ்டர்களாக ஆக மாட்டார்கள். உண்டு இல்லை என்று செல்வம் நேற்று இருந்தது இன்னைக்கு அழிந்து போயிட்டு அப்படிங்கிறதுனாலையும் தளர்ந்தும் போயிட மாட்டார்கள். இருக்குங்கிறதுனாலையும் கர்வம் கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறதுனாலே தளர்தல் அதன் அருகும் சாரார், தளர்ச்சி அடையவும் மாட்டார்கள். அந்த சுபாவத்துக்கிட்டையே சொல்ல மாட்டார்கள் என்று ரொம்ப அழகா தெரிவிச்சிட்டாருங்க. பயின்றதரங்கம் திருக்கோட்டி பன்னாள் பயின்றதவும் வேங்கடமே. பன்னாள் பயின்றது அணிதிகழும் சோலை அணிநீர் மலையே மணிதிகழும் வன் தடக்கை மால். மறுபடியும் மணி திகழும் அப்படின்னா நீலமணி போல விளங்குபவன் எம்பெருமான். மாலே மணிவண்ணான்னார். அவர் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணான்னார் தகப்பனார். அவருடைய குமாரத்தை ஆண்டாள் சொல்லும்பொழுது மாலே மணிவண்ணான்னார். நீலமணி வண்ணன் எப்படி அந்த மணி எப்படி இருக்குமோ நீலமணி, அப்பா அதனுடைய காந்தியே காந்தியானது. அதுபோல நீலமேக சியாமலன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை போல இதில் மணி திகழும் வன்தடக்கை மால். உதாரமா நீண்ட அலம்புரிந்த நெடுந்தடக்கை. இப்போ ஆரம்பத்தில் சொன்னோமே திருமங்கை ஆழ்வார் அனுபவிச்சார்னு, அதை போல உதாரமாய் நீண்ட திருக்கைகளை உடையவனான எம்பெருமான் பயின்றது நித்தியவாசம் செய்தொருளும் இடம். பயின்றதுன்னா எங்க பயின்று இருக்கக்கூடியவர் அப்படின்னா அரங்கம் திருக்கோட்டி அப்படின்னு. திருவரங்கத்திலையும் திருக்கோஷ்டியூரிலையும் எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறார். அப்புறம்
பல்நாள் பயின்றதவும் வேங்கடமே. அனாதி காலமாக பயின்றதுவும் நித்தியவாசம் செய்திருக்கக்கூடிய வேங்கடம் திருமாமலை, திருமலைன்னு தெரிவிக்கிறாருங்க. பல நாள் பயின்றதுவும் அணிதிகழும் சோலை, அணிநீர் மலை, அழகு விளங்குகின்ற சோலைகளை உடையத்தாக இந்த நிலவுக்கு அலங்காரமான திருநீர் மலை அப்படிங்கிறாருங்க. அணிதிகழும் சோலைன்னு சோலையே தனியாக எடுத்துட்டு இங்கே நீர்மலைக்கு சொல்லாமல் அதையே தனியாக சொன்னால் திருமாலிரும் சோலை மலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த திருமாலிரும் சோலையிலேயும் எம்பெருமான் அழகனாக எழுந்துள்ள இருக்கிறான் எடுத்துட்டாக்கா, அதாவது நின்றது, இருந்தது, கிடந்தது, நடந்தது, அது எல்லாமே திருநீர்மலையிலேயே பார்த்துள்ளாமே சுவாமி. திருநீர்மலை சொல்றான், நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு விட்டாருங்க. அதனால திருநீர்மலையில் இவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே திருமாலிருஞ்சோலையில் நின்று திருக்கோலம், திருவேங்கடத்தில் நின்று திருக்கோலம், திருவரங்கத்தில் அப்பேற்பட்ட சயன திருக்கோலம்னார். அரங்கம் திருக்கோஷ்டியூர்லையும் சௌமிய நாராயணனாக அப்பேற்பட்ட சயன திருக்கோலம் தான் எம்பெருமானுக்கு. இப்படி எல்லா இடங்களையும் எடுத்து சொல்றார். பாகவதர்கள் லாப நஷ்டங்கள் எந்த வகுப்பும் வெறுப்பும் கொள்ளாதிருக்கும்படி எம்பெருமான் பல திவதேசங்கள் சந்நிதி பண்ணி இருக்கிறானே, அந்த அப்படி சந்நிதி எதுக்காகனா கிருஷி பண்ணி நம்மளை பத்தி உழவன் செய்யும் கிருஷி பலமிரே அப்படின்னார். நம்மளை அடைவதற்காகத்தான் எம்பெருமான் வந்திருக்கிறான். கிருஷி பண்ணி 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 நம்மளை பதப்படுத்தி ஈரநெல் வித்தி முளைத்த நெஞ்சப்பெரும் செய்யுள் என்று ஆழ்வார் தெரிவிச்ச பிரகாரம் செய்யுள் இல்லை, செய்யுள்னா பாசுரம் நட்டம். செய்யுள் செய்னாக்கா நஞ்சை புஞ்சை நிலம் போல இந்த ஹிருதயமாகிய இந்த பேர்பட்ட வயலை எம்பெருமான் உழுகிறான் அப்படின்னா, உழுது ஈரநெல் வித்தி முளைத்த நெஞ்ச பெரும் செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமர்மேனி நான் கண்ணன் தோழி கடியனை சொல்லும்போது தோழிக்கு சொல்லும்போது சொல்றாருங்க. ஆழ்வார் தெரிவிக்கிறார், தலைவியாக இருந்து கொண்டு அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், ஊரவர் கவ்வை எருவிட்டு யார் யாரெல்லாம் ஏசி பேசினார்களோ அதையே எருவாக போட்டு, அதுக்கப்புறம் அன்ன சொல் நீர் படுது, அன்னைகள் தாய்மார்கள் என்ன சொன்னார்களோ அதையே நீர் பாசனமாக பாசனத்துக்கு நீராக பாய்ச்சி அவர் ஈரநெல் வித்தி முளைத்த அந்த ஈரநெல்லை கொண்டு நாத்து நடவு நடந்து எல்லாமே எம்பெருமான் எனக்கு நெஞ்சப்பெரும் செய்யுள் அப்பேற்பட்ட இந்த வயலை உழுது எல்லாம் பண்ணினானே பக்தி உழவன் செய்யும் கிருஷி பலமிரேன்னு சொன்னார் இல்லையா. அதை போல இந்த இடத்துல எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறார். பல்நாள் பயின்றதும் எல்லாமே அந்த எம்பெருமான் திவதேசத்தில் நித்தியவாசம் பண்றதே நம்மை கிருஷி பண்ணி நம்மை சேர்த்துக் கொள்வதற்காகத்தானே. அதனாலே அப்படிப்பட்ட திவதேசங்களிலே சிலவத்தை பேசி அனுபவிச்சார். முன் பாசுரத்திலையும் தெரிவித்தார், இந்த பாசுரத்திலையும் திருக்கோஷ்டியூர் அப்பேற்பட்ட திருவரங்கம் என்னென்ன திவதேசங்கள் உண்டோ, திருவேங்கடம் சோலைன்னு சொல்றதுனால திருமாலிருஞ்சோலை எடுத்துக்கலாம். திருநீர்மலை நீர்வண்ண பெருமான், பெருமானே நீர்வண்ணனாக இருக்கக்கூடியவன் என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். பாசுரந்தோறும் விதவிதமாக தெரிவிச்சுட்டே வரார். அப்புறம் மாலை அரியுருவன் பாதமலர் அணிந்து காலை தொழுதுமென் கைகோலி ஞாலம் அளந்திடத் துண்டுமிழ்ந்த வண்ணனை மத்தல்லால் உளங்கிடந்த வாத்தால் உணர்ந்து ஞாலம் பேர்ட பூமி முழுதையும் அளந்து கொண்டான். பூமியை மட்டுமா அளந்தான், சகல லோகத்தையும் அளந்து கொண்டான் இல்லையா. அப்பொழுது எல்லார் தலையிலையும் அவன் அஷ்டதீட்சையும் பண்ணினான், பாதத்தாலையும் தீண்டினான். அதனாலேயே நமக்கு திருவிக்கிரமாவதாரத்தினுடைய சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதுனாலோ என்னவோ நாம் இப்பொழுது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கேட்கும்படியான பாக்கியத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டானே எம்பெருமான் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஞாலம் அளந்து பூமியை முழுவதையும் அளந்து இடந்து மற்றொரு வராக அவதாரத்தில் வராகமாக ஆகி அந்த இடந்ததும் உண்டு உமிழ்ந்து அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாத்தையும் உண்டாய் உலகள் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்குன்னு நம்மாழ்வார் தெரிவித்த பிரகாரம் எல்லாத்தையும் பிரளய காலத்தில் தன் திருநாபிலே வைத்து சர்வ சம்ரக்ஷணம் பண்ணி மறுபடியும் உமிழ்ந்து எல்லாம் பிரபஞ்ச அது சிருஷ்டிகள்லாம் பண்ணி பிறகு வெளிப்படுத்தியும் இப்படி எல்லாம் ரக்ஷண தொழில் செஞ்ச அந்த அண்ணலை சர்வசுவாமியான எம்பெருமானை மற்றல்லால் உளங்கிடந்தவாற்றால் கீழ் சொன்ன இந்த வகையான ரட்சண தொழில்கள் எல்லாம் செஞ்சு அதுக்கு தவிர மேலும் உளம் கிடந்த வார்த்தால் அன்பருடைய நெஞ்சை உருகிக்கொண்டு அவர்களுடைய நெஞ்சிலே கிடக்கும் விதங்களோடும் கூட அனுசந்தானம் பண்ணி எப்படி பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி தனிக்கடலே திருப்பார்கடல் தனிச்சுடரே சூரிய மண்டல மத்தியவர்த்தி தனி உலகே என்னென்னு அதாவது சாட்சாத் வைகுண்டம் இந்த 3 பெரிய இடங்களை விட்டு இவருடைய ஹிருதயத்தில் உன்னை என இருக்க என்னை உனக்குறித்தாக்கினிய என்னுடைய ஹிருதயத்தை நீ தேர்ந்தெடுத்துட்டியப்பா
இது பெரியாழ்வார் சாதித்த பாசுரம். நம்மாழ்வார் சொல்லும் பொழுது நான் இது என்னன்னு சொல்லுவேன்னு தெரியலையே, அதனால் பேரே உரைகின்ற பிரான் அப்படின்னு பேரேன்னு நினச்சேன். பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய இனிமேல் உனக்கு ஹிருதயத்தை விட்டு பேர்ந்து போக மாட்டேன்னு ஹிருதயாவகாசத்தில் சாஸ்வதமாக உட்காந்துட்டானே. திருமாலிரும் சோலை மலை என்னேன்னு திருமால் என் நெஞ்சு, நான் திருமாலிரும் சோலை மலைன்னு தான் சுவாமி சொன்னேன். அதுக்கே எம்பெருமான் என்னை பிராப்பியமாக உள்ள ஆச்சரியமாக எழுந்தொள் இருக்கிறானே அப்படின்னார். உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேனார் திருமாலையில். இப்படி ஆழ்வார்கள்லாம் உடலே உருகிறது அவர்களுக்கெல்லாம். அதே மாதிரி தான் சாட்சாத் நம்மாழ்வாருக்கும் உடல் உருகிறதுன்னு விட்டாராங்க. அதாவது சீரார் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பா ஏனார். அந்த உடல் உருகிற விஷயத்தை அங்கே தெரிவிச்சார் அப்படின்னு. இப்படி எல்லோருக்கும் அவர் உடல் உருகிறது அல்லது ஹிருதயாவகாசத்தில் எம்பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய பரமகாருண்யாதிசயம். அதுக்கு பேர் என்ன கேட்டால் சௌலபியம். சௌலபியசீலன் இல்லையா எம்பெருமான். அதனால சௌலபியம் உளங்கிடந்த வாற்றால் அப்படின்னா அந்த அன்பருடைய நெஞ்சில் ஹிருதயாவகாசத்தில் சாஸ்வதமாக எழுந்திருக்கிற அந்த நிலைமையை அனுசந்தானம் பண்ணி உணர்ந்து அனுசந்தானம் பண்ணி முன்பொருகால் பிரகலாதனுக்கு செய்வதற்காக மாலை அறிவுருவன் அந்த மாலை பொழுதிலே சாயங்கால வேளையிலே அறிவுருவனாக ஆனான். சாட்சாத் நரசிங்கமூர்த்தியாக தோன்றின அந்த பெருமானுடைய பாதம் திருவடிகளே மலரணிந்த காலை மலர் புஷ்பங்களாலே அலங்கரித்து சிற்றஞ்சிறுகாலையிலே எப்பொழுது வாய்க்கப்படுகிறதோ அதுதான் சிற்றஞ்சிறுகாலைன்னு சொன்னோம். அந்த சிற்றஞ்சிறுகாலையில் கைகோலி தொழுது எழுமின், கை வணங்கி கூப்பி எழுமின். கை வணங்கலாமா, கீழே சேவிக்கலாமா, பிரதட்சிணம் பண்ணலாமா அப்படின்னாக்கா இதெல்லாம் பரம பாகவதோத்தமர்களுடைய நிலை. அது செய்யலாமா கூடாதாங்கிறது அவர்கள் தான் விசாரம் பண்ணணுமே தவிர நமக்கு பொதுவான ஜனங்களுக்கு துயரறு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னார், மாலை நன்னி தொழுது எழுமினோ வெனகடன்னார். அது சாதாரண ஜனங்களுக்கு. ஆழ்வார் போல பரமபக்தி உள்ளவர்களுக்கு அதுவே பிசகு. அதை செஞ்சால் எம்பெருமான் அழுதுருவானா. ஆழ்வார்கள்லாம் அஞ்சலி பண்ணினாலும் பிசகு தான், பிரதட்சிணம் பண்ண மாட்டார்கள், கீழே நமஸ்காரம் பண்ணினா அதுவே பிசகுன்னு நான் சொல்லலை. ஈடு 36,000 படியில் நம்மள ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இது அஞ்சிரைய மடனாராய் பதிகத்துக்காக தெரிவிக்கிறார். இது என்ன தேவருடைய கிருபைக்கு தண்ணீர் துரும்பாக ஏதேனும் பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணிட்டுண்டோ அப்படின்னு கேட்குறாருங்க. இவர் இப்படி ஏதாவது பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணினா அது உம்முடைய திருவுள்ளத்தில் நோகும்படியாக ஆயிடுத்தோ, அது அபச்சாரப்பட்டது போல் ஆயிடுத்தோ, ஏன் இவருடைய என்பழைத்தால் திருவடியின் தகவினுக்கு என்றொரு வாய்ச்சொல் அப்படிங்கிற இடத்துல ஏன் இப்படிலாம் பண்ணினீர் அப்படின்னு கேட்கும்படியா. இவள் ஏதாவது தப்பு பண்ணினாளா, பராங்குஷ நாயகி தப்பு பண்ணினாளோ அப்படின்னு. ஆனால் பொதுவான ஜனங்களுக்கு இது மாதிரி கை தொழுது எழுதல் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான விஷயம். அது நம்ம போன இன்னும் அந்த பக்தி அந்த அளவுக்கு அந்த பக்தி உயரலை இல்லையா. மகான்களை இன்றைக்கும் திவ்யதேசத்தில் பார்த்தா தெரியும். சந்நிதிக்கு வருவார்கள், கோஷ்டியில் சேர்ந்து அந்த பாகவதோத்தமர்களை அளவலாவிட்டு எம்பெருமான் தரிசனத்தை கண்ணார கண்டுட்டு போயிட்டே இருப்பார்களே தவிர கையெடுத்து அஞ்சலியோ கீழே விழுந்து நமஸ்காரமோ பிரதட்சிணமோ பண்ண மாட்டார்கள். இது அவர்களுடைய நிலைமை. அது அதனால அப்படி விஷயத்தை தெரிவிக்கிறாருங்க. மாலை அந்த உணர்ந்து மாலை அறிவுருவன் பாதமலர் அணிந்து காலை கைகோலி தொழுது எழுமின், கைகூப்பி வணங்கி எழுமின் அப்படின்னா ஆசீர்வாதம் உஜ்ஜீவியுங்கள். அங்கே ஏற்கனவே துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு சொல்லும் பொழுது துயரறு சுடரடின்னு சொன்னதுனாலே வஸ்து நிர்தேசம், தொழுது அப்படிங்கிறதுனாலே கீழே வருது நமஸ்காரம், அப்புறம் எழுமின் அப்படிங்கிறதுனாலே ஆசீர்வாதம். அதனால் இந்த இடத்துல எழுமின் அப்படிங்கிறதுனாலே உஜ்ஜீவியுங்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாருங்க. இந்த இடத்துலையும் எம்பெருமானுடைய திருவடின்னு சொன்னதுனாலே அதே தான் அவருடைய வஸ்து நிர்தேசம் பண்ணினார். எம்பெருமான் அப்படின்னு அந்த மாதவன்கிற திருநாமத்தை சொல்லி அவனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக தொழுதுன்னு சொன்னதுனாலே நமஸ்காரத்தை சொல்லி எழுமின் அப்படின்னு உஜ்ஜீவியங்கள்னு ஆசீர்வாதமும் பண்ணுகிறார் அப்படின்னு தெரிகிறது. 48வது பாசுரம். உணர்ந்தாய் மறைநான்கும் ஓதினாய் நீதி மணந்தாய் மலர்மகள் தோள் மாலே மணந்தாய் போய் வேயிரும் சாரல் வியலிரு ஞாலம் சூழ் மாயிரும் சோலை மலை மாலே ஹே சர்வேஸ்வரனே. இதை கூட வேறு எப்படி அழைப்பார் அவர்? சர்வேஸ்வரனே மறை நான்கும் 4 வேதங்களையும் உணர்ந்தாய். அப்போ பிரளயந்தோறும் ஞாபகத்தில் நீ வச்சுருக்கிறப்பா.
எங்களுக்கு உணர்த்தினாய்ங்கிறது போக எல்லாத்தையும் நீ அள்ளி காருணிகனான சர்வேஸ்வரன் அப்படின்னு எல்லாத்தையும் எங்களுக்கு ஞான கலைகள் அத்தனையும் அள்ளி கொடுத்துட்ட. ஆனால் நீயும் உணர்ந்து தானே எல்லாத்தையும் செய்கிறார். யதா பூர்வம் அகல்பயத்து சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து வேதம் சொல்கிற பிரகாரம் முன் கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே தான் உணர்ந்து அத்தனை பிரபஞ்சாதி சிருஷ்டிகளை பண்ணுறானே. அதனாலே உணர்ந்தாய் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். இது மாதிரி இனிமேல் யாருமே நபூதோ ந பவிஷ்யது, இனிமேல் யாரும் தெரிவிப்பதற்கு மனுஷர்களே இல்லைன்னு சொல்லிடலாம்படியாக. அதனால பிரளயந்தோறும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருந்து பிறகு வெளியிடுகிறாய். நீதி அந்தந்த வேதங்கள் பொருளை விவரிக்க வரும்படியான ஸ்மிருதிங்கிறது ஹிருதயாவகாசத்தில் எப்பொழுது எம்பெருமான் இருக்கிறானோ அப்போ வேதம் அந்த இடத்துல ஸ்மிருதிகள்னு பெயர் பெறும். அதனாலே பெயர்பட்ட நீதி நூல்களை கலைகளும் நீதி நூலும் அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துல அந்த ஸ்மிருதி முதலிய உபபிரம்மண நூல்களையும் ஓதினாய் மனு முதலிய மகரிஷிகள் மூலமாக சத்வாரகமாக அவர்கள் மூலமாக அருளி செய்கின்றாய். சரி, மலர்மகள் தோள் மணந்தாய் பூமி பிராட்டி பிறந்து மலர்மகள் அப்பேற்பட்ட பூமியில பிறந்து பெரிய பிராட்டியாருடைய திருத்தோளோடே கூடி வாழ்கின்றாய். மணந்தாய் மணந்து இருத்தல் கூடி இருத்தல் கூடி வாழ்கின்றாய். வேய் இரும் சாரல் அதாவது மூங்கில்கள் நிறைந்த தாழ்வரை உடையதும் வியல் அற்புதமானதும் இருஞாலம் சூழ் பரந்த இந்த பூமியில் உள்ளவர்கள் பிரதட்சிணம் செய்யப்படுவதான மாயிரும் சோலை மலை மேல் திருமாலிரும் சோலை மலை மேலே வந்து மணந்தாய் திருவுள்ள முகந்து வாழ்கின்றாய் அப்படின்னு. திருமாலிரும் சோலை மலையை பற்றி இப்போ தான் சொன்னோம். திருமாலிரும் சோலை மலைன்னு சொன்னாலே அந்த மலை பிராபகமான விஷயம் ரெண்டும் இங்கே ஒன்றாக ஆகி திருமாலிரும் சோலை மலையே பெருமான எப்போ வானமாமலையே அடியேன் தொழ வந்துருளேன்னு வானமாமலைன்னு ஒரு சுவாமிக்கே திருநாமம். அதனால இந்த வானமாமலையேன்னு அந்த பெருமாள் பெயரை சொன்னாலே அந்த வானமாமலை பெருமாள் நம்ம உள்ள இருப்பது போல திருமாலிரும் சோலை மலைன்னு சொன்னா போறோம். அது என்னையே சொன்னான் அப்படின்னு பாவிச்சுண்டு அவன் எம்பெருமான் திருவுள்ளத்திலே வந்து அப்படி இருப்பானே. அதனால எம்பெருமானே நீயே உணர்ந்து உணர்ந்து அத்தனையும் அள்ளி கொடுத்தவனாத்தே. அதனால இருஞாலம் சூழ் அப்படின்னு சொல்லும்படியாக இந்த பரந்த இப்பூமியில் உள்ளவர்கள் பிரதட்சிணம் செய்யப்படுவதாகிய திருமாலிரும் சோலை மலையில வந்து திருவுள்ளம் முகந்து வாழ்கின்றாய். எதுக்காக? நம்மாழ்வார் போன்றவர்களை அங்கீகாரம் பண்ணி அவர்களை வளைத்து பிடித்து தன் திருவடியில் சேர்த்து கொள்வதற்காகத்தானே. 49வது பாட்டு. மலையேழும் மாநிலங்களேழும் அதிரா சூளை சூழ் கூரை கடல்களேழும் முலை சூழ்ந்த நஞ்சுரத்த பெண்ணை நமிந்துண்ட நாவெனென்று அஞ்சாதென் நெஞ்சே அழை. நெஞ்சே என் நெஞ்சமே என்னுடைய மனசே எம்பெருமானே அழை. கடைசியில் அழைன்னு சொல்லுகிறார். அதாவது என் நெஞ்சமே என்னுடைய மனசே மலையேழும் சப்தகுல பர்வதங்கள். சப்தகுல பர்வதங்கள் அப்படின்னு எதுன்னு கேட்டால் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இமயம் மந்தரம் கைலை வடவிந்தம் நிஷதம் யமகூட்டம் நீலகிரி என்று சொல்லும்படியாக 7 குலவரை அப்படின்னு சொல்லும்படியான 7 பர்வதங்கள் சப்த பர்வதங்கள் அதான் மலை ஏழும். அடுத்தது மாநிலங்கள் 7 சப்த தீபங்களை சொல்லுகிறது இங்கே. அது என்னன்னு கேட்டாக்கா நாவலம் தீவில் இருக்கும்படியாக இப்போ நம்ம நாவலம் தீவில் தான் இருக்கிறோம். இங்கே ஜம்பூ தீபம்னு பேர். இதுக்கு ஜம்பூ பழம் நாவல் பழம் இல்லையா, அதனால் நாவலம் தீவு. இந்த நாவலம் தீவில் இரத்தலிலே அப்புறம் இங்கே ஆச்சரியமான இரளித்தீவு நாவலந்தீவு அப்புறம் குஷம் கிரௌஞ்சம் ஷால்மலி தெங்கில் தீவு புட்கரத்தீவு பௌத்தீவு என்று சொல்லும்படியாக 7 தீவுகளை காட்டார். சப்த சமுத்திரங்கள் குறைகடல்கள் 7 போது ஓர்ப்பான அதாவது இங்கே க்ஷாரமான இது சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா. இங்கே சமுத்திரம் நம்முடைய சென்னை பட்டணத்தில் கூட இருக்கும்போது பார்த்துருக்குறோம். அந்த சமுத்திரம் அப்படிங்கிறது உவர்ப்பு, ஒரு உப்பு நீர். அதனாலே உவரோடு உவர் கரும்பு மது நெய் ததி பால். ததின தயிர்,
பால் கடல், புனல், மா கடல் அப்படின்னு ஏற்கனவே புலவர்கள் இதெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறார்கள். அதனால இங்கே மலையேழும் மாநிலங்கள் ஏழும் அதிர சோழசோழ் குறை கடல்கள் ஏழும் அப்படின்னாரு. அப்போ என் நெஞ்சமே, நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். எதுன்னு கேட்டால், மலைகள் சப்த குல பர்வதங்களும், மாநிலங்கள் ஏழும் அதாவது சப்த தீபங்களும், குலை சூழ் குறை கடல்கள் ஏழும் அப்படியேப்பட்ட அந்த வரையாலே சூழப்பட்டு ஒளி செய்கின்ற சப்த சாகரங்களும் அதிர அப்படி அதிரும்படியாக முலை சூழ்ந்த நஞ்சுரந்த பெண்ணை பூதனா மோட்சம் பண்ணுவதற்காக அந்த அதாவது முலையில் என்ன பண்ணிட்டாலும் முலை சூழ்ந்த நஞ்சுன்னா அப்படியே பரவி கிடக்கும்படியாக முலையிலே வியாபித்த விஷத்தால் உண்டான கொடுமையுடைய அந்த பூதனை என்னும் பேய் மகளை என்ன பண்ணார், நவின்று உண்ட நாவன் என்று அப்படின்னார். முலை உண்ணும் போது இடையிடையே மழல சொற்கள் சொல்லிக்கொண்டே, ஏன்னா முலை சாப்பிடும்போது குழந்தைகள்லாம் ஏதோ கழுக்குன்னு சிரிச்சுண்டோ இல்லை ஏதோ சில சப்தங்கள் கொடுத்துண்டோ சாப்பிடும் இல்லையா, அதை போல இங்கே வந்து சப்தங்கள் கொடுத்துண்டே உண்ட அந்த உண்டு முடித்த நாவன் என்று திருப்பவளத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி அஞ்சாது அழை கூசாமல் வாய்விட்டு கூப்பிடு. நெஞ்சமேன்னு முதல்ல ஆரம்பிச்சு சொல்லியிருக்கிறாருங்க. அதனால நெஞ்சே அழை அப்படின்னு அந்த எம்பெருமான அழைக்க வேண்டியது இன்னார் இணையார்னு பார்க்க வேண்டியதில்லை. யார் யாருக்கோ மோட்சம் கொடுக்கக்கூடியவன், அந்த முலையிலே வியாபித்திருக்கக்கூடிய விஷயத்தை கூட உண்ட நாவன், அந்த நாவை உடையவன், அதாவது திருப்பவளத்தை உடையவன், அந்த எம்பெருமானுடைய பெயரை சொல்லி எந்த விதமான நம் தாய் தகப்பன் பெயரை சொல்லி அழைப்பதற்கு நான் அப்பா தகப்பன் தாயார் அப்படிங்கிறவர்கிட்ட அப்பா அம்மான்னு சொல்லி அழைப்பதற்கு, அம்மேன்னு கூப்பிடுறதுக்கு ஏதாவது லஜ்ஜை வேணுமோ, தகப்பனேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது லஜ்ஜப்படணுமோ, அதனால் கூசாமல் வாய் விட்டு கூப்பிடுன்னுட்டாருங்க. அதனால் எம்பெருமான் நமக்கு உலகக்கோர் முந்தை தாய் தந்தை அத்தனாகி அன்னையாகி ஆளுமெம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பு எல்லாத்தையும் மாய் தொழுக்கும்படியான எம்பெருமானாச்சே, அவனிடத்துல போய் அவனை கூப்பிடுறதுக்கு நமக்கு எதுக்கு கூச வேண்டும், நமக்கு ஏது அப்பேற்பட்ட சிரமங்கள், அதனால கூசாமல் அழை அப்படிங்கிறார். அப்புறம் அழைப்பன் திருமாலை ஆங்கவர்கள் சொன்ன பிழைப்பில் பெரும் பெயரே பேசி இழைப்பறிய வாயவனே யாதவனே என்னவனை யார் முகப்பும் மாயவனே என்ன மதித்து அப்படின்னார். இழைப்பறியா ஆராய்வதற்கு அருமையான ஸ்வரூப ஸ்வபாவங்களை உடைய கோபாலகிருஷ்ணனே அப்படின்னு, ஆயவனே கோபாலகிருஷ்ணனே என்று அப்படின்னும், அப்புறம் அடுத்தது யாதவனே என்றும், எதுகுலத்தில் வசுதேவருடைய மகனாக தோன்றினவனே அப்படின்னும், மாயவனே என்றும், குணச்சேஷ்டிதங்களாலே எல்லா இடத்திலும் வியாபிச்ச ஆச்சரியபூதமான காரியங்களை செய்பவனே அப்படின்னும் மதித்து அப்பேற்பட்ட அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஆங்கவர்கள் சொன்ன அந்த திருவாய்ப்பாடியில் உள்ளவர்கள் சொல்லி அழைத்த பிழைப்பு இப்பெயரே பேசி இல் பெரு பெயரே பேசி பிழைப்பு இல் பெயரே பேசி பெரு பெயரே பேசி எத்தனை விஷயத்தை எடுக்கிறார் பாருங்க. அதனால் பிழைப்பு பெரு பெயரே பேசி பிழைப்பு இல் அப்படிங்கிறதுனாலே குற்றமற்ற இப்போ பிழைப்புன்னு வேற ஏதாவது குற்றம் இருக்கும் அங்கே, இந்த இடத்துல குற்றமே இல்லாதனாலே இந்த இடத்துல பிழைப்பில் பெருபெயரே பேசி குற்றமற்ற சிறந்த திருநாமங்களை பேசி யார் முகப்பும் திருமாலை அவனை அழைப்பன், யார் முகப்பும் எப்பேற்பட்டவன வரட்டமே எல்லாருடைய எதிரிலையும் திருமாலாகிய அந்த பெருமானை கூப்பிடா நிற்கிறேன். அதாவது அந்த எம்பெருமானை அழைப்பதே என்னுடைய நெஞ்சுக்கும் அடியேனுக்கும் யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம்னார் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதில். அதனால் அதை போல இந்த நெஞ்சை பற்றி சொல்லிட்டே வந்துருக்கிறார். அதனால் நான் அழைப்பன்னு யாருக்கு எதிராக நான் எந்த லஜ்ஜப்படணும், லஜ்ஜாஸ்பதமான விஷயம் இல்லையே, என் தகப்பனார்த்தானே அடியேன் அழைக்கிறேன் அப்படிங்கிறதுனாலே திருமாலை அவனை, அந்த திருமாலாகி அந்த பெருமானை அழைப்பன் நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கேன், சதா சர்வகாலம் அழைத்து கொண்டே இருக்கிறேன் என்று இந்த 10 பாசுரங்கள் அடியனுக்கு கொடுத்த இந்த விஷயத்திலே இவ்வளவு விஷயங்களை அடியன் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றேன். இந்த பாக்கியத்தை அடியனுக்கு அருளின இந்த சபையார், அதாவது எதுகிரி எதிராஜீர மடத்து சபையாருக்கும் இதை நடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுக்கும் இந்த ஜீயருடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியேன் சதா சர்வ காலமும் அவர்களுடைய திருவடியை நினைந்து பல்லாண்டு காப்பு சாத்தி அடியேன் இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன், பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீ குருஷ்வ யதிராஜதயாம்புராசே யஜ்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதீதி மத்வா. அடியேன் தாசானுதாசன்.
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே